ஹாய் சிபரா ஹெஃபிக்ஸ் நாம் இன்றைக்கி லவ்விங்ஸோட ஃபோர்த் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நல்லா இருக்குட்டு. ஸோ ரியலி ஐம் ஹாப்பி. ஸோ ஓகே, நம்ம ஃபோர்த் பார்ட் பார்த்துலாம். ஸோ லாஸ்ட்டில் எது முடிச்சிருந்தோன்னா கிளாரா வந்து ஜேகே போடாமல் கையை வந்து கட் பண்ணியிருப்பா. ஜேகேவும் நான் போகல அப்படின்ற மாதிரி உட்காந்துருப்பான். ஸோ நம்ம அதோடு முடிச்சிருந்தோமா. ஸோ அப்படியே தான் டேஸ் போயிட்டுருக்கேன். இப்போ கிளாரா ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துட்டு அவள் வந்து கூப்பிட்டு சொல்லிகிட்ருக்கா, அவன் நான் என்ன சொன்னாலும் செய்கிறான் தெரியுமாடி அப்படின்னா சொல்ல. இப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கிளாரா லுக்லேயே பார்க்குறாங்க. இப்போ கிளாரா வந்து அவன் கூப்பிடுமோ ஐஸு தெரியுமா, அப்பா எவ்வளோ அழகாக இருக்கு தெரியுமாடி. அவன் நான் என்ன சொன்னாலும் செய்கிறான். நான் ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சா அதே மாதிரி இருக்கிறான் தெரியுமா. படிப்புலேயும் சரி, அவன் பண்ணுற விஷயத்தையும் சரி, அவ்வளோ ஸ்மார்ட் தெரியுமா அவன்ற மாதிரி கிளாரா பேசிகிட்ருக்கேன். அவன் ஃப்ரெண்ட்ஸும் யாரோ சொன்னாங்க நான் கிளாரா ஜியான்ஜகுமார் ஃபால் இன் லவ்வில் ஆக மாட்டேன் அப்படின்னு யாரோ சொன்னாங்கன்ற மாதிரி அவள் ஃப்ரெண்டு சொல்ல. இப்போது கிளாரா வந்து ஷை ஆகுறா. கிளாரா அவனுக்கு ஷை ஆகலாம் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, ஏய் சும்மா இருங்க டீஸ் பண்ணாதுங்கடின்ற மாதிரி சொல்ல. என்ன ஏதோ பண்ண போயிட்டு இப்போ என்னமோ பண்ணிகிட்ருக்க போலன்ற மாதிரி கேட்குறாங்க. கிளாராவும் சிரிச்சுக்கிட்டே, நிஜமாக தான் ஜியான்ஜோக் மேலே எந்த பொண்ணு தான் ஃபால் லவ் ஆகாமல் இருப்பா, லவ் விழுந்துட மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சிரிச்சிட்டு, ஸோ நீ தான் எங்களுக்கு பார்ட்டி தரணுன்ற மாதிரி சொல்ல. கிளாரா வந்து கண்டிப்பாக உனக்கு தெரியுமா, அவன் அவன் வந்து எப்படி சொல்கிறது, இன்னும் நான் லவ் பண்ணுறேன்னு சொல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இப்போ ஃப்ரெண்ட்ஸும் லவ் பண்ணுறேன்னு சொல்லலையா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஆமாம், ஐ லவ் யூ மட்டும்தானே சொல்லலை, மற்றபடி எல்லாமே பண்ணுறான்டி எனக்காகன்ற மாதிரி சொல்கிறா. கிளாரா இப்படி பேசிகிட்டு இருக்க, நான் ஜங்குக்கிட்ட உண்மையை சொல்ல போகிறேன்ற மாதிரி சொல்கிறா. இப்போ ஃப்ரெண்ட்ஸும் என்ன உண்மைன்ற மாதிரி கேட்குறாங்க. நான் அவன் மேலே ஃபால் இன் லவ் ஆகினது அது சொல்ல போகிறேன். அண்டு ஃபஸ்ட்டு அவனை லவ் பண்ணுறேன்னு சொன்னது போய் அதெல்லாம் நான் சொல்ல போகிறேன்ற மாதிரி சொல்ல. இப்போ ஃப்ரெண்ட்ஸும் வேண்டாம் ஏதாவது பிரச்சனை எடுப்போன்னு சொல்ல. என் ஜங்குக்காக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் என்கிட்ட பண்ண மாட்டான், அவன் சொல்கிறத கேட்பான்டி அப்படின்ற மாதிரி சொல்ல. ஃப்ரெண்ட்ஸும் நீ நடத்துமான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த சைடு ஜேகே காமிச்சா ஜேம்ஸ் நில்றா நாதாரி உன்னால்தான் உன் பேச்சு கேட்டு தாண்டே மாட்டினேன் நான்ன்ற மாதிரி சொல்ல. இப்போது ஜேம்ஸ் வந்து சுகா பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு, சுகா என் காப்பாற்றுங்க இவன் சும்மாவே அடிக்கிறான்ற மாதிரி சொல்ல. இப்போ சுகா என்னடா அங்கே பிரச்சனை, இதுக்கிட்ட காலையில் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்க. சுகா அவனை விட்டுருங்க, அவனை வெட்டி நான் ஜெயிலுக்கு போக கூட இப்போ ரெடியாக இருக்கேன்ற மாதிரி ஜேம்ஸ் இழுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ தயாங்கும் ஜிமினும் வந்து ஜேகே 2 கை பிடிச்சிக்கிறானுங்க. வேணாண்டா இதுக்கிட்ட அவனை அடிக்கிற செத்துற போகிறான்டான்ற மாதிரி சொல்ல. சாவட் வந்தனா இருந்தானே செத்தான் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்ல. இப்போ ஜேம்ஸ் நான் என்ன பண்ணேன், நான் சொன்ன உன் புத்தி எங்கே போச்சுன்ற மாதிரி கேட்குறான். சுகா ஏய் நிறுத்துங்களா ஃபஸ்ட்டு அப்படிமா சொல்கிறான். இப்போ எல்லோரும் சுகா பார்க்க என்ன பிரச்சனை நடந்தது, இப்போ எதுக்கு அவனை அடிக்கிறேன்ற மாதிரி கேட்க. இப்போ ஜேகே வந்து கிளாரா இருக்கால அம்மா சொல்ல, ஆமாம் அப்படின்ற மாதிரி மற்ற மெம்பர்ஸும் சொல்கிறாங்க. அவள் லவ் பண்ணி ஏமாத்திரு அந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்தாங்கன்ற மாதிரி சொல்கிறான். எல்லாருமே ஜேம்ஸை பார்க்குறாங்க. சுகா வந்து நீ என்ன பண்ணன்ற மாதிரி கேட்க, நானும் அப்படி நினச்சி தான் போய் இது பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ சுகாவும் ஜேம்ஸையும் ஜேகேயும் அப்படி முடிச்சிட்ருக்காரு. இப்போ ஜேகே வந்து என்ன மறைக்காதீங்க, அவன் தான் ஐடியா கொடுத்தான், ஆனால் இப்போ அவள் என் மேலே பைத்தியம் மாதிரி இருக்காங்கன்ற மாதிரி சொல்ல. இது எதுவும் லவ் மாதிரி எனக்கு தெரியல தெரியுமா, எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்குது அவட்ட அப்படிமா சொல்கிறான். அவள் சொல்கிறத நான் செய்யணும், அவள் சொல்கிற ட்ரெஸ் தான் போடணும், இவங்கள்ட்ட தான் இப்படி பேசணும், இந்த நேரத்துக்கு தான் நான் ஏந்துக்கணுன்றது எது ஷெட்யூல் போட்டு சொல்கிறாங்க. காலையிலேருந்து குட் மார்னிங் ஒரு மெசேஜ் அனுப்பணும், குட் நைட்னு சொல்லணும். பைத்தியம் மாதிரி பண்ணுறா தெரியுமாங்கன்ற மாதிரி சொல்ல. ஜேகே வந்து என்னால் நான் ஜியான் ஜங்குக்காக இருக்க முடியல, ஏதோ அவள் சொல்கிற ரோபோ மாதிரி நான் நடந்துக்கிறேன் தெரியுமா, இதெல்லாம் என்னால் பண்ண முடியாதுன்னு சொன்னால் நான் செத்துருவேன், நீங்கள் உங்களுக்கு என் மேலே லவ்வே இல்லை, நீ ஏமாத்துறீங்களான்ட்டு அது ஒரு பக்கம் பிளாக்மெயில் பண்ணுறா அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். இப்போ சுகா வந்து உன் மேலே தான் தப்பு, அப்போ நீ தான் படணும்னு சொல்ல. என்னது என் மேலே தப்பு, அவள் வந்து அவளும் என்கிட்ட நடிக்க தான் செஞ்சா, இப்போ என்னமோ ஓவராக பண்ணிகிட்டு இருக்கான்னுமா சொல்ல. இப்போது தயாங் வந்து அவள் நடித்தான்னு உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜேகேக்கு பதிலே இல்லை. எனக்கு அப்படி டார்ச்சராக இருக்காங்க பாருங்கள், மொபைல் கூட என்னால் எடுக்க முடியல, இத்தனைக்கும் மொபைல் லாக்கில் கூட அவள் பேர் தான் போட்டு வைக்கிறா. கேட்டால் என் ஞாபகம் எப்பவுமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும், வால்பேப்பரில் கூட பாருங்களேன் அப்படின்ட்டு அவன் வால்பேப்பரை காமிச்சா கிளாராவும் ஜேகே ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ஜேகே ஃபேஸ் அதில் சுத்தமாக நல்லா இல்லை, அவ்வளோ காண்ட நின்றுட்டுருக்கான். பார்த்தீங்களா, இதில் கூட அவளது தான். அதுலேயே பாருங்கள் என் நம்பர் என்னென்னு அவள் சேவ் பண்ணியிருக்கா பாருங்கள், எனக்கு அதெல்லாம் பார்க்க அப்படியே டென்ஷன் ஆகுதாங்கன்றமா சொல்ல. ஜெக்கி இப்படி புலம்ப. இப்போ ஜேம்ஸ் வந்து பேசாமல் லவ் பண்ண உண்மையே சொல்லிடான்னுமா சொல்ல. இப்போ ஜெக்கி இந்த இடிசருப்பன் நாயே அப்படிமா சொல்கிறான். இப்போ ஜேம்ஸும் என்ன இது தானே எப்படின்னா பிளானுன்றமா சொல்ல. சொன்னேன்னா ஒரேடியாக போய் இங்கே விழுந்து செத்துருவா,
என்னால் வந்து ஒரு பொண்ணு என்னால் செத்தா நல்லா சத்தியமாக நிம்மதியாக இருக்க முடியுமோ ஜேகே சொல்ல. இப்போ சுகா வந்து யோசிக்கிறான் என்ன தான் பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ கரெக்டாக இப்போ ஜேகேவோட அப்பா வந்து ஜேகே கால் பண்ணுறாரு. இப்போ ஜேகேவும் இந்த ஆள் எனக்கு கால் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி பார்க்குறான். ஜேகே கால் எடுக்கல விட்டுட்டா. இப்போ சுகாகிட்ட ப்ளீஸ் அவங்க எனக்கு எப்படியாவது இந்த நரகதான் தப்பிக்கணும் ஒரு ஐடியா கொடுங்க. என்னால் சத்தியமாக அவள் வேறு கல்யாணம்லாம் வேறு பேசுகிறா. என்னால் அதெல்லாம் பண்ணிவிட்டு என்னால் ஒரு ரோபோவோட ஒரு லைஃப்பில் என்னால் வாழவே முடியாது. எனக்கு நான் அதுக்கு பதில் நானே செத்துருவேன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ சுகாவும் பண்ணுறதெல்லாம் 2 பேரும் என்னமோ பண்ணிவிட்டு இப்போ வந்து ஏன்டா சொல்யூஷன் கேட்குறீங்களான்ற மாதிரி கேட்க ஜேகேயோட அப்பா மறுபடியும் கால் பண்ணுறாரு. ஜேகே வந்து இந்த ஆள் வேறு மயிறுபடம் கால் பண்ணிகிட்டு இருக்கான்ற மாதிரி சொல்ல. இப்போ சுகாவும் உங்கள் அப்பா நான் அப்படின்னே அப்படிமா சொல்கிறான். இப்போ தேங்க் கால் வருது. ஜேகேயோட அம்மா தான் கால் பண்ணுறாங்க. தேங்க தரு சொல்லுங்கள் ஆண்டி அப்படிமா சொல்ல. அவன் எங்கே அப்படிமா கேட்குறாங்க. அவங்களும் தேங்க பார்த்து சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ ஜேகே வந்து நல்லா வீட்டுக்கு வர முடியாமல் சொல்கிறான். இப்போ தயாங்கோ நான் கூட்டு வரேன் ஆண்டின்ற மாதிரி சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறான். இப்போ சுகா வந்து நீ போய் உங்கள் அம்மா அப்பா பார்த்துருவா நம்ம அப்புறம் ஏதாவது பேசிக்கலான்ற மாதிரி சொல்கிறான். உங்களுக்கு புரியுதாங்க இது எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமான்ற மாதிரி சொல்ல. சுகா வந்து எனக்கு புரியுது நீ ஃபஸ்ட்டு உங்கள் அம்மா அப்பா பார்த்துருவா நம்ம எதாக இருந்தாலும் பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்கிறான். ஜேகேவும் சரின்ட்டு இப்போ ஸோ அப்படியே காமிச்சா இப்போ ஜேகே வந்து அவன் வீட்டில் தான் இருக்கான். இப்போ ஜேகே வந்து எதுக்கு எனக்கு கூப்பிட்டீங்கன்ற மாதிரி அவங்க அம்மா பார்த்து கேட்க. ஸோ அவங்க அப்பாவும் இறங்கி வராரு. ஸோ இப்போ ஜேகே அவங்க அப்பா பார்த்துட்டு சொல்லுங்கள் டாடி எதுக்கு எனக்கு கூப்பிட்டீங்கன்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இப்போ அவங்க அப்பா வந்து ஜேகேயோட மார்க் ஷீட் எடுத்து அவங்க அம்மாவோட மூஞ்சிலே விட்டடிக்கிறாரு. இப்போ ஜேகே வந்து பா எதுக்கு இப்படிலாம் பண்ணுற அம்மாட்டன்ற மாதிரி கேட்க. இப்போ ஜேகே கிட்ட அவர் பேசவே இல்லை. பாரு பையனுக்கு செல்லம் கொடுத்து கேட்டதால என்ன பாரு எல்லா செமஸ்டரும் ஃபெயிலு ஹரியருன்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ ஜேகேவும் ஹரியர் தானே நான் வர இதில் கிளியர் பண்ணிடுற மாதிரி சொல்ல. இப்போ ஜேகேவோட அம்மா வந்து எப்படா கிளியர் பண்ணுவேன் எல்லாத்துலேயுமே ஃபெயில் ஆகி வச்சுருக்கடா ஒன்று கூட நீ பாஸ் இல்லை ஃபஸ்ட்டு சேர்ந்தப்போ எவ்வளோ மார்க் எடுத்த இப்போ என்னாச்சு உனக்குன்ற மாதிரி கேட்குறாரு. அவங்க அம்மா வந்து இப்போ ஜேகேயோட அப்பா வந்து எப்படி உருப்பிடாதது கூட சுத்தனா எப்படி உருப்பிடுவான் கூட இப்போ ஒரு பொண்ணு வேறு இருக்குன்ற மாதிரி சொல்ல. ஜேகேயோட அம்மாவை யாருடா அதுன்ற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லாமான்ற மாதிரி சொல்ல. தெரிஞ்சிச்சு எனக்கு எல்லா நியூஸும் வந்துருச்சு நீ ஒரு பொண்ணு கூட சுற்றுறன்னு தெரியுது அந்த தருதங்களை கூட தான் இன்னும் சுற்றிட்டு இருக்கணும் தெரியுது இதனால தான் இந்த மார்க்கு அப்படின்ற மாதிரி அவள் சொல்ல. இப்போ ஜேகே வந்து பா அவனுங்களாம் ஒன்றும் காரணம் அந்த பொண்ணு தான் காரணன்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். பொண்ணு கூட சுற்றினா எங்கடா உருப்பிட போகிறேன் நீன்ற மாதிரி சொல்ல. பா நான் ஒன்று படித்து வேணும்னு ஃபெயில் ஆகலை ஏன்னா அந்த பொண்ணு படிக்க விட்டா தானேன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ ஜேகே அவங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு இது புதுசாக இருக்குது என்னடா அதுன்ட்டு. இப்போ ஜேகே வந்து கிளாரா பற்றி அந்த நடந்த எல்லா விஷயத்தை பற்றி அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லிட்டு இருக்கான். இப்போ அவங்க அம்மா வந்து ஜேகேவை அடிக்கிறாங்க. இப்போ ஏன்டா ஒரு பொண்ணோட லைஃப் என்ன உனக்கு அவ்வளோ அசால்ட்டாக இருக்காடான்ற மாதிரி கேட்க நிறுத்துமா அவங்க அப்பா மட்டும் அப்பாவும் என் கண்முடி அடிப்பார் நான் பார்த்து சும்மா இருக்கணுமா அதுக்காக தான் இப்படி பண்ணேன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ ஜேகேயோட அப்பா வந்து இப்போ கடைசியில் படுறது யார் நீ தானே அந்த பொண்ணு நல்லா தானே இருக்கான்ற மாதிரி கேட்க. டேட் நான் கூடி சீக்கிரம் அந்த பொண்ணை நான் லவ் பண்ணேன்னு சொல்லி அதை முடிச்சிடுவேன் டேட் அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக எல்லாமே கிளியர் பண்ணிடுறேன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ ஜேகேயோட அப்பா இதெல்லாம் எனக்கு நடக்கிற மாதிரி தெரியல முதல்ல அந்த பொண்ணுக்கிட்ட போய் உண்மையை சொல்லு இது பிரச்சனையும் அவன் கண்டிப்பாக அது நீ தான் ஃபேஸ் பண்ணுற இல்லை என்னை இழுக்காத மாதிரி சொல்லிட்டு அவர் போகிறாரு. இப்போ ஜேகேயோட அம்மா வந்து ஜேகேவை கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. ஏன்டா ஒரு பொண்ணை லவ் பண்ணிய மாத்திரம் அவ்வளோ அசால்ட்டாக என்கிட்டே வந்து சொல்கிறேன் உனக்கு என்னென்ன தெரியுன்ற மாதிரி கேட்குறாங்க. நான் பொய்யாம்மா சொல்கிறேன் நடந்த உண்மையாக தானே உங்கள்கிட்ட சொல்கிறேம்மா ஜேகே சொல்கிறான். ஸோ இப்போ ஜேகே கால் வருது. கிளாரா ஒரு ரிங்லேயே எடுத்துட்டான் சொல்லு அப்படின்ற மாதிரி கிளாரா சொல்ல. எங்கே இருக்கீங்க ஜங்குக்கா அப்படிமா கேட்க. இப்போ ஜேகேவோட அம்மா ஜேகேவை அப்படியே முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே சொல்லுமா என்னமாச்சுன்ற மாதிரி கேட்குறான். இப்போ கிளாரா என்னையா அப்படின்ற மாதிரி கேட்க. ஒன்றும் இல்லை எங்கள் அம்மா எங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓ ஆன்ட்டியா ஃபோன் கொடுங்களான்னு சொல்ல. என்னால் முடியாது அது மாதிரி ஜேகே சொல்கிறான். இப்போ ஜேகேயோட அம்மா நீ என்ன பண்ணுவேன்லாம் எனக்கு தெரியாதுன்னு ஒன்று ஜேகே வந்து மியூட் பண்ணிடுறான் திடீர்னுட்டு. கிளாராக்கு ஒன்றுமே புரியல என்னடான்ட்டு. அவள் லைனில் இருக்காம்மா ஏம்மா இப்போ திட்டுறேன்மா சொல்ல. நான் சொல்ல வந்த விஷயமே வேறன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஜேகேவும் மியூட் வந்து எடுத்துகிட்டு என்னன்னு சொல்லுன்ற மாதிரி கேட்குறான். ஸோ கிளாராவும் கேட்குறான் என்னன்ட்டு. என்னால் இன்றைக்கி கொஞ்சம் வெளியே போக முடியல நான் உனக்கு செக் தரேன் ஏதோ டொனேஷன் பண்ண வேண்டிய ஒரு ஆஃப்னேஜ் இருக்குது அங்கே போய் கொடுத்துட்டு வந்துரு அங்கே வந்து ஆஃப்னேஜோட ஓனர் வந்து மிஸ் வாயின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்ககிட்ட போய் கொடுத்து உன் பேரில் வந்து டெபாசிட் பண்ணிட்டு வந்துடுறமா சொல்கிறாங்க. இப்போ ஜேகேவும் அதுக்கு நான் ஏன் போகணும் அப்பாட்ட கொடுத்தா இல்லை உன் பிஏ இருப்பாங்க அவன்கிட்ட கொடுத்து அனுப்புன்னு சொல்ல உன் பேரில் பண்ணுறதுன்னா நீ தான் போகணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஜேகேவும் அவன் பேர் என்ன சொன்னான்ற மாதிரி கேட்க மிஸ் வாயின் அந்த மாதிரி சொல்கிறாங்க அவங்களும் வாயன்.
நான் போயிட்டு வரணுன்னே ஜேகே ஃபோன் பேசிக்கிட்டு டேய் இருடா என்ன சொல்கிறாங்க அவங்களும். ஜேகே என்னம்மா செக்கை வாங்கிட்டு போன்றமா முறைக்கிறாங்க அவங்க. இப்போ கிளாராவும் நானும் வருவா ஜங்குக்கான்றா. இல்லை நானே போயிட்டு வந்துக்கிறேன் அதுமாதிரி சொல்லலை. இப்போ அவங்க அம்மாவுக்கு வந்து செக்கை கொடுத்துட்டு ஒழுங்காக போயிட்டு வான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஜேகே வந்து கிளாரா தான் என்ன விஷயம் எனக்கு ஃபோன் பண்ணுன்ற மாதிரி கேட்க, இல்லை இப்போ நீங்கள் தனியாக தானே போகிறீங்க நானும் வருவான்ற மாதிரி கேட்குறா கிளாரா. இப்போ ஜேகே வந்து இல்லை நான் போகிற இடம் கொஞ்சம் லாங்கு, நான் தயங்கும் என் கூட தான் வரேன், அதனால் வேண்டாம் நான் போயிட்டு வந்துக்கிறேன் அந்த மாதிரி சொல்ல. ஏன் அந்த மாதிரி கிளாரா சொல்ல வரேன், காலை தானே மீட் பண்ணோம், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் மறுபடியும் இந்த உண்டை பேசுகிறேன், கால் பண்ணால் நான் எடுப்பேன் சரியா, அதுக்குள்ளே நீ எதை தப்பான முடிவுலாம் எடுத்துடாதன்ற மாதிரி சொல்கிறான். கிளாரா வந்து என்னை பார்த்தா என்ன உங்களுக்கு அப்படியே தெரியுதுன்ற மாதிரி கேட்க கால் கட் பண்ணிட்டான். இப்போ ஜேகே வந்து முதல்ல இது தூக்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணணுன்ட்டு மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான் இப்போ. ஸோ அதுக்கப்புறம் அவன் கார் எடுத்துகிட்டு கிளம்புறான். இப்போ ஜேகேக்கு வந்து இந்த ஃபோன் ஆஃப் ஆனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸாகவே ஆகுறான் அவன். ஏன்னா நோயின்ட்டு கிளாரா வந்து கால் பண்ணி தான் பேசிகிட்டே இருப்பா. இப்போ ஜேகே வந்து இந்த ஒரு ஃபோன் இருக்கிறது என்ன தலைவலியாக இருக்குது சாமி, முதல்ல அவனை லவ் பண்ணலாம் சொல்லி அதை ஃபஸ்ட்டு கழட்டி கொண்டணுன்ற மாதிரி ஜேகே யோசிச்சுக்கிட்டு அப்படியே பொறுமையாக ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கேன். ஸோ இப்போ ஒரு டிராஃபிக் சிக்னல் நிற்கிறான். இப்போ ஜேகே வந்து அப்படியே தான் வந்து உட்காந்து பார்க்குறான். ஸோ பார்த்த டிராஃபிக் சிக்னலில் ஒரு பொண்ணு, அதுவும் ஒரு எல்லோ சுடிதார் ஒயிட் ஷாலில் ஃப்ரீ ஹேர் அவ்வளோ அழகாக நின்றுட்டுருக்கா. ஜேகே வந்து அவன் குனிஞ்சு பார்க்குறான், யாருடா அது செம்மையாக இருக்கா ஃபிகருன்ற மாதிரி அவன் பார்த்தா. ஸோ இப்போது அது நீங்கள் தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு 10 நிமிஷம் குழந்தைங்கள கூப்பிட்டு போயிடுறேன்ட்டு. ஸோ ஒரு சின்ன ஒரு ப்ரீகேஜி எல்கேஜி குட்டி பசங்க அவங்களாம் லைனாக கையை பிடிச்சி நீங்கள் கூப்பிட்டு போயிட்டுருக்கீங்க. இப்போ ஜேகே வந்து அப்படியே பார்த்துட்ருக்கான், அவ்வளோ அழகாக இருக்கீங்க நீங்கள், அந்த எல்லோ சுடிதார் ஃப்ரீ ஹேரு அண்ட் அந்த குழந்தைங்க கை பிடிச்சிட்டு போகும்போது அவ்வளோ அழகாக இருக்கீங்க. இப்போ ஜேகே வந்து அப்படியே ஸ்டன்னாகி உங்களை தான் பார்த்துட்ருக்கான். இப்போது ஜேகே வந்து யாருடா அந்த பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்ற மாதிரி. இப்போ ஜேகே வந்து அவன் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வெளியே வந்து நின்று பார்க்குறான். ஸோ டிராஃபிக்கில் பின்னால் ஹார்ன் அடிக்கிறாங்க, அவனுக்கு அதெல்லாம் எதுவுமே கேட்கல. ஸ்டில் நீங்கள் கிராஸ் ஆகும்போது பசங்களை நீங்கள் பொறுமையாக கூப்பிட்டு போயிருங்க, 5 மினிட்ஸ் நீங்கள் கூப்பிட்டு போயிடணுமா சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் கிராஸ் பண்ணி போகிறவர் ஜேகே அப்படியே தான் நின்று பார்த்துட்ருக்கான். இப்போ நீங்களும் கிராஸ் ஆகிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி பார்த்தா ஒரே ஒரு பாப்பா மட்டும் கடைசியாக டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டா. நீங்கள் வந்து நீங்களாம் இங்கே இருங்க, இங்கே போயிடக்கூடாது, இந்த வந்துடுறேன் அப்படின்னு வேகமாக வரீங்க. ஸோ க்ரீன் சிக்னல் போனால் வண்டியில் கிராஸ் ஆகும். ஜேகே பார்க்குறான். இப்போ ஜேகே வேகமாக ஓடி அந்த பாப்பாவை வந்து தூக்கிக்கிறான். இப்போது நீங்களும் பாதியில் வந்துட்டீங்க ரோட்டில். இப்போ ஜேகே இப்போ என்ன பண்ணுறதுன்ட்டு சடனாக உங்கள் கையை பிடிச்சி உங்களையும் வேகமாக எடுத்துகிட்டு வரான். ஸோ இப்போ ஜேகே வந்து உங்கள் கையை பிடிச்சிடுற வேகமாக வந்துட்டான். இப்போ நீங்கள் வந்து தேங்க்யூ ஸோ மச்ன்ற மாதிரி சொல்ல ஜேகே ஸ்டில்லும் கை தான் பிடிச்சிட்டு இருக்கான். இப்போது ஜேகே உங்களை பார்த்துட்ருக்கேன், நீங்கள் வந்து தேங்க்யூன்ற போ பண்ணுறீங்க. ஜேகேவும் இட்ஸ் ஓகே பரவாயில்லன்ற மாதிரி. இப்போ அந்த பாப்பாவும் ஏன் நீ அங்கே நின்றுட்டேன்ற மாதிரி கேட்குறீங்க நீங்கள். ஜேகேவும் ஆமாம் நீ அங்கே நின்றுட்டேன்ற மாதிரி கேட்க, அங்கே ஒரு அங்கிள் பலூன் விற்றுட்டு இருந்தாரா அப்படின்ற மாதிரி அவள் அந்த பலூன் வாங்க போயிட்டுருப்பா. நீங்கள் வந்து எல்லா பசங்களும் கவனிச்சுட்டு அந்த பாப்பா மட்டும் விட்டுட்டீங்க. திரும்பி வரத்துக்குள்ளே நீங்களும் அந்த சைடு போயிட்டீங்க. நான் வேகமாக குடு வரலாம் பார்த்தேன்னா அதுக்குள்ளே எல்லா வண்டி கிராஸ் ஆரம்பிச்சிச்சு. இந்த அங்கிள் தானே சீக்கிரமாக காப்பாற்றிட்டாருன்ற மாதிரி அவள் அழகாக சொல்கிறா. இப்போ ஜேகே அந்த பாப்பா பேசுகிறேன்னு கேட்டு நீ க்யூட்டாக பேசுகிற, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்ற ஜேகே வந்து பாப்பா சிக்ஸை கிஸ் பண்ணுறான். இப்போ நீங்கள் வந்து இப்போ ஜேகேவை பார்த்துட்டு இருக்கீங்க, அவன் பண்ணுறதுலாம் அவனும் அழகாக பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ ஜேகே இறக்கி விட்டுட்டு சரி நான் பார்த்து போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான் ஜேகே. நீங்கள் ஜேகேவை பார்த்துட்ருக்கீங்க திருன்ட்டு. ஜேகேவும் என்னங்க ஆச்சுன்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் வந்து அவன் கையை பார்த்தீங்கன்னா ஸ்டில் இன்னும் அந்த கையை அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருக்கான். ஜேகே இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறான், சாரி அப்படின்ற மாதிரி கையை விடுறான். இப்போ நீங்களும் தேங்க்யூன்னு சொல்லிட்டு போ பண்ணுறீங்க. ஜேகே வந்து நீங்கள் டீச்சரா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்போ நீங்களும் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஓ எந்த ஸ்கூல் அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்போது நீங்கள் வந்து ஸ்கூல் பேர் சொல்கிறீங்க. ஓ அப்படி அவங்க பேருன்ற மாதிரி கேட்குறான். இப்போது நீங்கள் வந்து எதுக்குங்கன்ற மாதிரி சொல்ல, இல்லை ஒரு வேளை ஃப்யூச்சரில் நம்ம குழந்த பிறந்துச்சுன்னா அப்படின்றான். என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. சாரி ஃப்யூச்சரில் ஒரு வேளை எனக்கு குழந்த பிறச்சுன்னா உங்கள் ஸ்கூல்லையே சேர்க்கலாமேன்னு அப்படிமா சொல்கிறான். நீங்களும் ஒரு விசிட்டிங் கார்டு கொடுக்குறீங்க, உங்கள் பேர் வயனா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்களும் ஆமாம் சார்ன்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ அவன் ஜேகேவும் சரி பார்த்து போங்க அப்படிமா சொல்லிட்டு சரி இப்போ அவன் திரும்பிட்டான். ஸோ நீங்கள் அதுக்கு பசங்கள்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்க. இப்போது ஜேகே வந்து அந்த ஸ்கூல் அட்ரஸ் பார்க்குறான்.
இப்போது அவங்க ஜேகேவோட அம்மா போக சொன்ன இடத்துக்கும் பக்கத்தில் தான் இது. ஜேகே வந்து ஒயன், அவங்க பேர் ஒயன், ஆனால் அவங்க ஆஃப்னேஜ் ஓனருன்னாங்க, இவள் டீச்சருன்னு சொல்கிறாளே அப்படின்ற மாதிரி யோசிக்க. ஸோ இப்போ ஜேகேவும் அதுக்கப்புறம் இந்த ஆஃப்னேஜ் போகிறான். ஸோ போயிட்டு ஒயன் இந்த மாதிரி கேட்குறான். இல்லைங்க அவங்க கொஞ்சம் வெளியே போயிருக்காம சொல்ல. ஜேகேவும் இது மாதிரி கொடுக்கணும்னு சொல்லி அவன் எல்லாமே முடிச்சுட்டு வரான். இப்போ ஜேகேக்கு வந்து பக்கத்தில் தானே அந்த அட்ரஸ்ஸு, சரி இப்போ அவளை எட்டி பார்த்துட்டு வருவோமேன்ட்டு இப்போ வரவங்க நீங்கள் வேலை பார்க்குற ஸ்கூலு தான். ஸோ வந்தால் நீங்கள் இல்லை. இப்போ ஜேகேவும் எங்கள் டீச்சர் மிஸ் ஒயன்ற மாதிரி கேட்குறான். இல்லை அவங்க கொஞ்சம் வேலையை வெளியே போயிருக்காங்க, அவங்க வர கொஞ்சம் நாளாக ஒன்றரை மாதிரி சொல்கிறாங்க அவங்களும். ஜேகேவும் ஓ அப்படியா ஓகேங்கன்ற மாதிரி அவன் மூஞ்சி எப்படியே மாறிடுச்சு. சரி காலைல தான் பார்த்தோம், அங்கே போனாலும் அந்த ஒயனும் இல்லை, இங்கே வந்து இந்த ஒயின் நான் தேடி வந்து ஒயனும் இல்லை, அட போங்க அப்படின்னு யோசிக்கிறான். அப்படியே தான் வந்து கொஞ்சம் டேஸ்லாம் போகுது. ஜேகே வந்து அடிக்கடி அந்த ஸ்கூல்கிட்ட வருவான், நீங்கள் இருக்கீங்களா பார்க்கலாமான்ட்டு. ஆஹா நீங்கள் ஜேகே வரப்போல்லாம் நீங்கள் வெளியே போயிட்டீங்க, நீங்கள் வெளியே போயிட்டீங்க தான் சொல்கிறாங்க. ஜேகே வந்து ஒரு நாள் தான் பார்த்தேன், அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததே அப்படின்ற மாதிரி யோசிச்சு. ஸோ இப்போ ஜேகே வந்து எல்லாருக்கும் கால் பண்ணி எல்லாரும் வாங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல மீட் பண்ணுறானுங்க. ஜேம்ஸு, சுகா, ஜிமின், தயாங்க எல்லாமே. இப்போ எல்லாருமே என்ன விஷயம் எதுக்கு கூப்பிட்டன்ற மாதிரி சொல்ல. இப்போ ஜேகே வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இப்போது ஜேம்ஸும் இவன் பல்லில் இதை பார்த்து தான் பொண்ணு பார்த்து தான் கேட்பானோ அப்படின்ற மாதிரி யோசிக்க. சுகாவும் பல்லிலிக்காமல் என்ன விஷயம் சொல்லுன்ற மாதிரி கேட்குறான். இப்போ இவன் இப்படிலாம் பண்ணுற ஆட்டிட்டம் பார்த்துட்டு ஜிமின் வந்து என்னடா கிளாரா கிட்ட நான் லவ் பண்ணேன்னு உண்மையை சொல்லிட்டியா அப்படிமா கேட்க. ஜேகே ஃபேஸ் அப்படியே ஒரு மாதிரி மாறுது. அவளை பற்றி ஏன்டா இப்போ பேசுகிறேன்ற மாதிரி சொல்ல. அப்போ அது இல்லையா என்ன விஷயன்ற மாதிரி கேட்க. ஜேகே வந்து தயவு செஞ்சு அவளை பற்றி பேசாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேகே வந்து சுகாயாங் நான் ஒருத்திக்கிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெக்கப்படுறான். இப்போது ஜேம்ஸும் நினச்சேன்டா அப்படின்ற மாதிரி சொல்ல. இப்போது ஜேகே வந்து நாங்கள் என்ன பண்ணணுன்ற மாதிரி கேட்க. பெருசாக ஒன்றும் இல்லை, அவள் பேர், அவள் என்ன இடத்துல வேலை பார்க்குறா எல்லாமே இருக்குன்னு சொல்ல. அப்புறம் என்னடா போய் பார்க்க வேண்டியதான்னு சொன்னேன். ஆனால் நான் பார்க்குறப்பெல்லாம் வெளியே போயிடுறான்ற மாதிரி சொல்கிறான் அவனும். இப்போ சுகம் அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்போ ஜேகே வந்து அவள் எந்த டைமுக்கு ஸ்கூலுக்கு வரா, எந்த இடத்துல வீடு இருக்குது, அவள் என்னென்ன பண்ணுறா எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணி எனக்கு சொல்லணுன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ ஜிமின் வந்து இதுக்கெல்லாம் இழிச்சவன் எவனா சுற்றுவான் பார் ரோட்டில் வேலை வெட்டிலாமா அவனுங்களை பண்ண சொன்னால் கூட ஒரு லாஜிக் இருக்குது, எங்களே ஏன்டா கூப்பிட்டேன்னு சொல்ல. ஏன்னா எனக்கு கிடச்சி இழிச்சவங்க நீங்கள் தானே மாதிரி சொல்கிறான் ஜேகே. என்னது அப்படின்ற மாதிரி சுகா கேட்குறான். இல்லை என் லவ்வுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்புறேன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ சுகாவும் அப்போ கிளாரா அப்படின்ற மாதிரி சொல்ல. ஹாங் அவளை பற்றி பேசாதீங்க ஹாங், அவளாம் பொண்ணு ஹாங்கன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ ஜிமின் வந்து அப்போ இவனை தேவதையா அப்படின்ற மாதிரி கேட்க. இப்போ ஜேகே அவன் தேவதையாவா, அப்படியே அந்த சொர்க்க வாசல் திறந்து அந்த ஏஞ்சல் இறங்கி வரும்போது எப்படி இருப்பாங்கன்னு தெரியல, எனக்கு பார்த்ததே இல்லை, இந்த படத்தில் தான் பார்த்துருக்கேன். ஆனால் நேஜத்துலேயே நான் தேவதையை பார்த்தேன்னா அது என் வாய்ந்தாண்டான்ற மாதிரி சொல்கிறான். அதுவும் அவர் இந்தியன் கேர்ள் தெரியுமாடுமா சொல்ல. இப்போது தாங்கோ அப்போ டோலிஸுன்ற அம்மா சொல்ல அதுக்கும் மேலே அப்படின்றான் ஜேகே. இப்போ ஜிமின் வந்து நீ ரொம்ப ஊர்வசியோட ஓவராக பில்டப் பண்ணுற, யார் அந்த பொண்ணு எனக்கே பார்க்கணும் போல இருக்குன்ற மாதிரி சொல்கிறான். இப்போது ஜேகே வந்து இந்த ஸ்கூல் படிக்கிறப்பே இது மாதிரி சொல்ல. சுகா வந்து எனக்கு கொஞ்சம் ட்ரைனிங் வேலைலாம் இருக்குது, அதனால் நீ இவனுக்கு 3 பேர் வச்சுக்கோன்ற மாதிரி சுகா கலந்துட்டான். இப்போ ஜேம்ஸ் வந்து மச்சான்ற மாதிரி சொல்ல. மவடே முன்னால் தான் கிளாரா கிட்ட மாட்டேன் மறையதே எனக்கு செட்டப் பண்ணி கொடுன்றான். ஸோ இப்போ ஜேம்ஸ் வந்து சரிடா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவனுங்க பிளானில் மேப்லாம் போடுறானுங்க. ஜேகேவும் இங்கேருந்து அவள் வீடு எங்கெல்லாம் எனக்கு சத்தியமாக தெரியாது, அங்கே போய் கேட்டாலும் எதுக்கு நீங்கள் அவங்கள பற்றி கேட்குறீங்கன்னு வெளியே துரத்திடுறாங்க, நீங்கள் தண்டப்படியே கண்டுபிடிக்கணுன்றான். இப்போது ஜேம்ஸும் இதெல்லாம் ஒரு சப்ப மேட்டர் சால்ட்டு வாட்டர்டான்னு சொல்ல. எப்படியோ மொத்தத்தில் எனக்கு ஒயனை பார்த்து பேசணும், அது பிளான் போட்டு ஐடியா போட்டு எல்லாமே நீங்கள் கொடுத்துருங்கன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ ஜேகேமோ இப்படி சொல்லிட்டு இருக்க ஜிம்னு அப்போ நீங்கள் என்ன பண்ண பிடுங்குவீங்கன்ற மாதிரி கேட்குறான். தான் இவனாலும் ஒரு தலைவில் மாட்டிட்டுருக்கேனே அதுகிட்ட தப்பிக்கிறதுக்கு தான் வழி பார்க்கணுன்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இப்போது அப்படி தான் டேஸ் போகுது. ஒரு பக்கம் கிளாரா கிட்ட ஜேகே படாத பட்டுட்ருக்கான். ஸோ இப்போ ஒரு நைட் டைம் இருக்கும். ஸோ இப்போ ஜேகே வந்து ஒரு கார் மேலே உட்காந்து ட்ரிங்க்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கான். ஜேகே வந்து உங்களை பற்றி தான் நினச்சிட்ருக்கான். இன்றைக்கி அவளை பார்த்தனும் அன்றைக்கே மனசை பறி கொடுத்துட்டேன், மறுபடியும் எப்போ பார்ப்பேன்னு தெரியலடா ஜேகே அப்படின்ற மாதிரி அவன் தண்ணி அடித்து புலம்பிகிட்ருக்கா. ஸோ தூரத்தில் பார்த்தா கிளாராவோட காரு ஜேகேவோட கார் முன்னாடி வந்து நிற்கிதிப்பான். ஜேகேமோ இவன் இந்த நேரத்தில் என்ன பண்ணுறா அப்படின்ற மாதிரி அவன் கார்லேருந்து இறங்குறான். ஜேகே நின்று பார்த்துட்ருக்க. இப்போ கிளாரா வந்து ஜேகே பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிகிட்டே வரா. ஜேகேமோ இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி கேட்குறான்.
இப்போ ஜேகே கைக்கு அந்த பாட்டிலை வாங்கி அவள் அப்படியே அந்த சரக்கு அடிச்சிட்டு இருக்கா. இப்போ ஜேகே வந்து இதுக்கு பைத்தியம் மாதிரி இப்போ தண்ணி அடிச்சிட்டு இருக்கா என்னன்னு சொல்ல கிளாரா ஜேகேவை பார்க்குறான். இப்போ ஜேகே வந்து அவளை கவனிச்சா அவள் சிக்ஸ்லாம் ரெட்டாக இருக்குது. என்னாச்சு எதுக்கு உன் சிக்ஸ்லாம் ரெட்டாக இருக்குன்ற மாதிரி கேட்க இப்போ கிளாரா வந்து ஜேகேவோட ஹேண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறா. இப்போ ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. உனக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்குறான். இப்போ ஜேகேவோட ஷோரில் சாஞ்சிக்கிட்டு அப்பா அடிச்சிட்டாருன்ற மாதிரி சொல்கிறா. ஜேகேவும் ஏன் அப்படின்ற மாதிரி கேட்குறான். நம்ம லவ் விஷயத்த சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜேகே வந்து என்னது அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்போ கிளாரா வந்து ஆமாம் நான் அவங்கள லவ் பண்ணுறேன், அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு அப்பாட்ட சொல்லிட்டேன்ற மாதிரி கிளாரா சொல்கிறா. ஜேகே வந்து அதுக்கு அவங்க அப்பா ஒன்று அடிச்சான்ற மாதிரி கேட்க அதுக்காக அடிக்கலைன்ற மாதிரி சொல்கிறா. இப்போ ஜேகேவும் எதுக்கு தான் படித்தாருன்ற மாதிரி கேட்க உங்களை மறக்க சொன்னார், முடியாது, அதுக்கு மேலே நான் செத்துருவேன் அந்த மாதிரி சொன்னேன், அதுக்கு தான் அடித்தார் அப்படிமா கிளாரா சொல்கிறா. ஜேகேக்கு அவன் ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாக ஃபீல் ஆகுது இப்போ. ஏன்னா இப்போ அவன் பண்ணுறது எல்லாமே ஃபேக்கு தான். இது தெரிஞ்சாமல் நீ கிளாரா என்ன ரியாக்ட் பண்ணுவான்னு யோசிக்கிறான். இப்போ கிளாரா வந்து ஒன்று சொல்லுவா ஜங்குக்கா, எனக்கு எங்கள் அப்பா எங்கள் அம்மா எனக்கு இதெல்லாம் வேண்டவே வேண்டாம், எனக்கு அந்த இண்டஸ்ட்ரி அந்த எதுவுமே வேண்டாம், எனக்கு இது போதும் அப்படின்ற மாதிரி ஜேகேயோட ஹேண்டை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு ஷோல்டரை சாஞ்சிக்கிறா. இப்போது ஜேகே வந்து கிளாரான்ற மாதிரி சொல்ல அப்படின்ற மாதிரி பார்க்குறா. ஜேகேக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவள் ரொம்ப ஒரு மாதிரி பார்க்க கிளாரா வந்து நான் ஒன்று வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இப்போது ஜேகேவும் என்னன்ற மாதிரி கேட்குறான். ஸோ கிளாராவும் ஜேகேவோட ஹேண்டை விட்டுட்டு கார்க்குள்ளே போய்ட்டு அவள் பேக் எடுத்துகிட்டு வரா. ஜேகேவும் என்னன்ற மாதிரி பார்க்க ஸோ பேக்லேருந்து இப்போ 2 பாக்ஸ் எடுக்கிறா. ஜேகேவும் என்னதுன்ற மாதிரி கேட்க கண்ணை மூடுங்கன்ற மாதிரி சொல்கிறா. ஜேகேவும் என்னதுன்ற மாதிரி கேட்குறான். கண்ணை மூடுங்க அப்படின்னோடனே ஜேகேவும் கண்ணை மூடிக்கிட்டான் இப்போ. ஸோ இப்போ ஜேகேவோட ஹேண்டை பிடிச்சி அவன் ரிங் போடுறா. ஜேகேவும் ஐஸ் ஓன் பண்ணிவிட்டு அவன் எந்த எதுவுமே சொல்லலை, பார்த்துட்ருக்கான் அந்த ரிங்கையும் கிளாராவையுமே. கிளாராவில் கரெக்டாக பர்ஃபெக்டாக வாங்கியிருக்கு. என் செலெக்ஷன் என்றைக்குமே தப்பானது இல்லைன்ற மாதிரி கிளாரா சொல்ல ஜேகேவும் இப்போ எதுக்கு இந்த ரிங்குன்ற மாதிரி கேட்குறான். வேறு வேணாம்மா அம்மா சொல்லிவிட்டு இப்போ கிளாரா ஒரு ரிங் எடுத்து ஜேகேவை கையில் தரா, எனக்கு போடுங்கன்ற மாதிரி அவள் கை நீட்ட ஜேகே வந்து என்ன என்கேஜ்மெண்ட்டான்ற மாதிரி கேட்குறான். நம்ம பண்ணிக்கிற என்கேஜ்மெண்ட் அப்படி இருக்கட்டும் மெயின்மா சொல்ல ஜேகே வந்து இல்லை நான் போடலன்ற மாதிரி சொல்கிறான். ஏன் ஜங்குக்கா இன்றைக்கா இருந்தாலும் நம்ம ரொம்ப ரிங் சேஞ்ச் பண்ணி மேரேஜ் பண்ணி தானே போகிறோம், இப்போ நம்ம சும்மா சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்னன்ற மாதிரி கேட்குறா. ஜேகே வந்து இல்லை இது வேண்டாமேன்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இப்போ ஜேகே வந்து நான் இன்னொரு நாள் போடுறேனே இன்றைக்கி வேண்டாமே அப்படின்றான். ஜங்குக்கா போடுங்க அப்படின்ற மாதிரி அவள் ஹேண்டை வந்து ஜேகேவோட ஹேண்டில் வைக்கிறா. இப்போ போடுங்கன்ற மாதிரி சொல்ல ஜேகே வந்து முடியாதுன்றான். இப்போ கிளாரா வந்து இப்போ நீங்கள் போடலன்னா நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்ல ஜேகே வந்து புரிஞ்சுக்கோ இன்றைக்கி வேண்டாம் இன்னொரு நாள் நான் போடுறேன்ற மாதிரி சொல்ல கிளாரா வந்து இப்போ அவ்வளோதானே ஜேகே, நான் உங்களுக்காக எல்லாமே விட்டுட்டு வந்துட்டேன், ஒரு ரிங் போடி இவ்வளோ யோசிக்கிறீங்க, நீங்கள் என்ன அவ்வளோதான் நம்புறீங்களான்ற மாதிரி கேட்குறா. ஜேகே வந்து கிளாரா பார்த்துட்டு கிளாரா வந்து உண்மையை சொல்லுவா, நான் ஃபஸ்ட்டு உங்களை லவ் பண்ணுறேன்னு நான் உங்களை ஏமாத்துறேன் ஜேகே, நான் உங்களை அப்போலாம் லவ் பண்ணலை அப்படிமா சொல்கிறா. ஜேகே வந்து பார்க்குறான். ஆனால் டே பை டே அவங்க கூட இருக்கும்போது எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் யார்கிட்டையும் ஃபீல் பண்ணாத ஒரு ஃபீலிங். நான் நிஜமாக உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் தெரியுமா, மேடாக லவ் பண்ணுறேன், பைத்தியக்காரியமாக லவ் பண்ணுறேன் அப்படிமா சொல்கிறா. ஜேகே வந்து பார்க்குறான். ஆனால் நீங்கள் என்னை லவ் பண்ணலையோன்னு எனக்கு அப்பப்போ தோணுது. என்கிட்ட நீங்கள் இன்னும் ஐ லவ் யூ சொல்லலை, நான் உங்கள்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணலை. ஓகே உங்களுக்கு எப்போ என்கிட்ட லவ் யூ சொன்ன தோணுதோ நீங்கள் அப்போ சொல்லுங்கள், ஆனால் இப்போ இந்த ரிங் போடுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஜேகே வந்து இல்லை அது வந்து அப்படின்றான். ஜேகே என்னதாங்க பிரச்சனை அப்படின்ற மாதிரி கிளாரா ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருக்கா. ஜேகே வந்து அவன் அடுத்து எதுவுமே பேசலை, அந்த ரிங் அவனும் போடுறான். கிளாராக்கு அவ்வளோ ஹாப்பி. ஜேகே வந்து சந்தோஷமாக போட்டுட்டுன்ற மாதிரி சொல்ல அவள் ஜேகே அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. ஜேகே பேக்காக்கெல்லாம் எதுவுமே பண்ணல. இப்போ கிளாரா ரொம்ப 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 ஹாப்பி ஜங்குக்கா, லவ் யூ ஜங்குக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இப்போ ஜங்குக்கு வந்து பார்த்துட்ருக்க நிஜமாவே ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறா கிளாரா. ஜேகே வந்து அவள் ஐஸை பார்க்க அவள் ஐஸ் ஃபுல்லாக ஜேகே தான் இருக்கான். இப்போ ஜேகே வந்து அவள் ஐகானட் வந்து இது பண்ணிவிட்டு சரி உன் அப்பான்ட்ட பேசி உன் வீட்டில் விடுறேன் வானுமா சொல்ல அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என் ஃப்ரெண்டே வந்துடுவா, அவள் கூட நான் போய் தங்கிக்கிறேன்னு சொல்ல ஏன் உன் வீட்டுக்கு போனேன்னே இல்லை அப்பா கோவமாக இருக்காங்க, அப்பாவும் எனக்கு பிறகு நான் போக மாட்டேன்ற மாதிரி சொல்கிறா. ஜேகே வந்து அதான் உங்கள் அப்பா அவனை சொன்னான்ல அது மாதிரி சொல்ல என்ன சொன்னார், உங்களை மறந்து சொன்னால் நான் மறந்துடணுமா,
அதுக்கு என்ன நான் செத்துருவேன் ஜேகேன்ற மாதிரி சொல்கிறா. எனக்கு உங்கள் கூட ஒரு ஹாப்பியான லைஃப் லீட் பண்ணோம் ஜேகே. நீங்கள், நான், நம்ம பாப்பா, நான் அவ்வளோ இமேஜினேஷன் வச்சுருக்கேன் உங்கள் கூட. நீங்கள் தான் என் ஃப்யூச்சர் ஜேகேன்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகே ஒரு சிக்ஸை கப் பண்ணிக்கிறா. ஜேகே வந்து பார்த்துட்ருக்க. இப்போ அவள் ஃப்ரெண்டும் வந்துட்டா. இப்போ கிளாரா அது கவனிச்சிட்டு, சரி நீங்கள் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணாதீங்க, பார்த்துருங்க, ஓகேவா, பாய், லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. இப்போ அவள் வந்தா ரிங்கு போட சொன்னால் எதுவுமே அவனுக்கு புரியல. ஒரு மாதிரி பிளாங்காக நின்றுட்டுருக்கான் இப்போ. ஸோ இப்போ ஜேகேக்கு ஃபோனுக்கு வருது. யாருன்னு பார்த்தா ஜேம்ஸ் தான். ஜேகேவும் சொல்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, டேய் மச்சான் வயனை கண்ணு பிடிச்சிட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இப்போ ஜேகேவும் என்ன அப்படின்ற மாதிரி மறுபடியும் முழிக்கிறேன். ஏன்னா அவனுக்கு ரொம்ப பிளாங்காக இருந்திருக்கும்ல. டேய் ஒயனை உன்னோட தேவதை கண்ணு பிடிச்சிட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறான் ஜேம்ஸு. ஜேகேக்கு வந்து நிஜமாவா, எங்கே இருக்கான்ற மாதிரி கேட்க, தோ இப்போ இங்கே தான், இங்கே சில்ட்ரன்ஸ் பார்க்கில் தான் நான் பார்த்தேன். இப்போ தான் அவள் அட்ரஸ் தான் கண்டுபிடிக்க முடியல, நான் ஆளை கண்டுபிடிச்சிட்டேன்டான்ற மாதிரி சொல்ல, ஜேகே தோ 5 மினிட்ஸ் தோ வரேன் அப்படின்னு மாதிரி. ஸோ ஜேகே கார் எடுத்து கிளம்புறான். ஜேகேக்கு வந்து ஒரு பக்கம் கிளாரா இப்படிலாம் பண்ணுறா, இவ்வளோ தூரம் சொல்கிறா, நீ தான் என் ஃப்யூச்சர்னு சொல்கிறா. இன்னொரு பக்கம் அவனுக்கு உங்களை பிடிச்சிருக்கு, இன்னும் உங்கள்கிட்ட லவ் சொல்லலை, நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்ற ஒரு விஷயம் ரெண்டுத்தையும் யோசிச்சுக்கிட்டே வர. அவனுக்கு என்னன்னே தெரியல, ஒரு மாதிரியே இருக்குது. ஸோ இப்போது ஜேகே வந்து அந்த சில்ட்ரன்ஸ் பார்க்கிட்ட அவன் வேறு கொஞ்சம் தண்ணி அடிச்சிருக்கான், லைட்டாக போதையில் வந்து வர. என்னடா தள்ளாடிக்கிட்டே வரேன்ற மாதிரி ஜேம்ஸ் வந்து கேட்க, இல்லை லைட்டாக தண்ணி ஆச்சுன்னா அது ஒரு மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்கிறான். ஐயோ அந்த பொண்ணு வேறு அங்கே பசங்க கூட விளையாட்டுக்கா, இப்படி குளிச்சுட்டு போனால் அந்த பொண்ணு தான் நினைப்பான்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு. ஸோ இப்போ ஜேகே பார்த்தா இந்த வாட்டி நீங்கள் ஒரு பிளாக் கலர் டாப்பில் இருக்கீங்க. ஜேகே வந்து உங்களை பார்த்து நின்றுருக்க, போடா போய் பேசுடான்ற மாதிரி சொல்ல, சிவிங்க பண்ணுறான் வாங்கிட்டு. சரி இப்போ ஜேம்ஸும் வந்து வாங்கி தரான். அதை மின்னுட்டு ஒருத்தடான்ற மாதிரி கேட்குறான். மங்கமாக வருது போ அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜேகேவும் குடிச்சு தெரியக்கூடாமல் வரவங்கக்கிட்ட. இப்போது அதே பாப்பா அங்கே இருக்கா. ஹை அங்கிள் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜேகேவும் செல்லக்குட்டி நான் நல்லா இருக்கேன்டா அப்படின்ற மாதிரி தூக்குனா. அந்த பாப்பா என்னங்க கிட்ட ஏதோ ஒரு மாதிரி ஸ்மெல் வருது அப்படின்றா. ஜேகே அது 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 வந்து அங்கிள் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு வந்தேன்னா அது அந்த ஸ்மெல்ன்ற மாதிரி சொல்ல, எங்கள் ஜேகே பார்த்துட்டு போ பண்ணுறீங்க ஹாய் சார் நம்ம மறுபடியும் சொல்ல, எதுக்குங்க இந்த மாதிரி அதெல்லாம் ஒன்று வேணாங்கன்ற மாதிரி சொல்கிறான் அவனும். நீங்கள் வந்து உங்கள் பேர் என்னென்னு கேட்க மறந்து உங்கள் பேர் என்னன்ற மாதிரி நீங்களே கேட்குறீங்க, ஜங்குக் அந்த சொல்கிறான். ஸோ இப்போ நீங்கள் வந்து சொல்லுங்கள் சார் ஏதாவது விஷயமான்ற மாதிரி கேட்க, ஜேகே வந்து இல்லை நைட்டு 12 மணிக்கெல்லாமா ஸ்கூல் நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் வந்து என்னது அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. இல்லை இப்போ டைம் இன்னும் 12 o'clock இருக்கும், சின்ன பசங்க வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அவன் போதில் உளறான். நீங்கள் வந்து சார் நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஜேகே வந்து ஐயோ மாட்டேன்டா சாமி அப்படின்ற மாதிரி. இப்போ ஜேகே வந்து இல்லையே அப்பெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரி சிரிக்கிறான். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உட்காருங்க அப்படின்ற மாதிரி அவனை உட்கார சொல்கிறீங்க. அவனை உட்காந்துட்டான். இப்போ அந்த பாப்பாவை வந்து நீ இப்போ விளையாடுன்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த சைடு கொஞ்சம் ஓரமாக தள்ளி உட்காந்துக்கிறீங்களா. ஜேகே வந்து உங்களை பார்த்துட்ருக்க. இப்போ ஜேகே வந்து ஆமாங்க நான் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கேன், தப்பாக எடுத்துக்காதீங்கன்ற மாதிரி சொல்ல, இப்போது நீங்கள் வந்து சிரிக்கிறீங்க. ஜேகே வந்து இப்போ எதுக்கு நீங்கள் சிரிக்கிறீங்கன்ற மாதிரி கேட்குறான். இல்லை பாப்பா கத்தும் போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கீங்கன்ட்டு, ஆனால் நீங்கள் சமாளிக்க ரொம்ப ட்ரை பண்ணுறீங்க சார்மா சொல்ல. இப்போ ஜேகேவும் இல்லை குழந்தைகிட்டே குடிச்சேன்னு சொல்ல முடியுமாங்க, அதனால தான்றமா சொல்கிறான். ரொம்ப பணிவாக பேசுகிறவங்கிட்ட. இப்போ ஜேகே வந்து நான் கேட்ட கேள்விக்கு எனக்கு பதிலே சொல்லலையே அப்படின்றான். இப்போது நீங்கள் வந்து ஆக்சுவலி நான் வந்து ஒரு ஹாஃப்னேஜ் பசங்க இவங்களாம் நான் அதை நடத்துகிறேன். ஸோ பசங்க வெளியே போகலான்னு கேட்டாங்க, தான் கூட்டிட்டு வந்தேன்ற மாதிரி சொல்ல. இப்போ ஜேகே அந்த ஆஃப்னேஜ் நடத்துறியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்களும் அப்படிமா சொல்கிறீங்க, பார்த்தா சின்ன பொண்ணு மாதிரி இருக்கீங்க, ஆஃப்னேஜ் நடத்துன்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறான். ஏன் சின்ன பொண்ணு வந்து ஆஃப்னேஜ் நடத்தக்கூடாது, அது சட்டம் இருக்கான்ற மாதிரி கேட்குறீங்க நீங்களும். ஜேகேவும் இல்லை என்ன ஆஃப்னேஜ்னு மாதிரி கேட்குறான். நீங்களும் பேர் சொல்கிறீங்க. ஜேகேக்கு இப்போ தான் அவங்க அம்மா சொன்ன வயனும் இப்போது உங்களை தேடி இருப்பான்ல, ஓ அப்போ அது நீங்கள் தானா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து என்னது நீங்கள் தானா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இப்போ ஜேகே வந்து சிரிச்சிட்டு இல்லை அது ஒரு பழைய கதைன்ற மாதிரி சொல்கிறான். நீங்களும் சைலண்டாகவே இருக்கீங்க. அவனும் எதுவும் பேசலை, அவனுக்கு என்ன பேசுதுன்னு தெரியல, கையை பேசுன்னு உட்காந்துருக்கான். இப்போ நீங்கள் அவனை கவனிச்சிட்டு உங்களுக்கு தான் பிரச்சனையா என்ன அது மாதிரி கேட்குறீங்க. இப்போ ஜேகே வந்து இல்லையே எனக்குலாம் அந்த பிரச்சனை இல்லை, ஏன் அப்படிமா கேட்க, குடிச்சிருக்கீங்க அந்த ஏதோ சீரியஸாக யோசிக்கிறீங்களே அதான் சும்மா கேட்டேன்ற மாதிரி சொல்ல, அது அது வந்து அப்படின்றான். இப்போது நீங்களும் என்னது இது அப்படின்ற பார்த்துட்ருக்க. இப்போது ஜேகே வந்து
மிஸ் வயன் இந்த மாதிரி சொல்கிறான். நீங்களும் சொல்லுங்கள் சார்ன்ற மாதிரி சொல்ல, ஃபஸ்ட்டு இந்த சார் வேணாம் ஜங்குக்குன்ற மாதிரி சொல்கிறான். ஜங்குக் அப்படின்னா நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜேகே வந்து இப்படியே கூப்பிடு மாதிரி சொல்கிறான். நீங்களும் என்னடான்றன்னு பார்த்தா இப்போ ஜேகே வந்து உனக்கு பாய் ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் அவனை பார்த்து ஒரு முறைச்சிக்கிட்டேன் எது கேட்குறீங்க அம்மா கேட்குறீங்க. இல்லை சும்மா ஒரு ஜென்ரல் நாலேஜ்க்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டினில் என்னை பற்றிலாம் கேட்குறாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஜேகே வந்து ஐயோ தெரியும் இன்னும் என்னடா வளர்றேன் நீ அப்படின்ற மாதிரியே கேட்போம். இங்கே பாருங்க வயன், எனக்கு உங்ககிட்ட என்ன பேசுகிறதுன்னு தெரியல, எப்படி பேசுகிறதுன்னு தெரியல, நிஜமாவே எனக்கு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது அப்படின்றான். நீங்கள் வந்து என்கிட்ட பேச உங்களுக்கு என்னங்க குழப்பம் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அது அது தெரியல உங்கள் ஐஸை பார்த்தா அடுத்த பேச்சு எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்றான். இப்போது நீங்கள் ஜேகேவை சார் இங்கேருந்து எழுந்துருங்களான்மா சொல்கிறீங்க. ஜேகே வந்து ஏன் என்னாச்சு, யாரும் உட்கார போகிறாங்களான்னு ஏந்திருங்க சார்மா சொல்கிறீங்க. ஜேகே ஏந்து நின்றுட்டா இப்போ போங்க உங்களுக்கு வேறு வேலை இல்லையா வந்து பேசிகிட்டு இருக்கீங்கம்மா சொல்ல. இல்லை நான் நிஜமாக தான்மா சொல்கிறேன், ஐஸ் அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றான். இப்போ நீங்கள் வந்து எதுவுமே பேசாமல் அந்த பசங்களை கூப்பிட்றீங்க வாங்க எல்லாம் வாங்க போகலாம் அப்படிமா சொல்ல. ஜேகே வந்து ஹீரோயின் ஒரு நிமிஷம் ஒயனுமா சொல்லிட்டு முன்னாடி வரான். சார் நீங்கள் வேறு எதுவும் இன்டென்ஷன்ட்டு பேச வரீங்கன்னு தெரியுது, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கன்னு சொல்ல. நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு ஒன்றுமா சொல்கிறான். சார் நீங்கள் சொல்கிறது நான் ஏன் சார் கேட்கணும், நீங்கள் யார் சார்ன்ற மாதிரி நீ கேட்குறீங்க. ஜேகே வந்து இப்போ இங்கே ஒரு நிமிஷம் பசங்களா நீங்கள் போங்க நீங்கள் போங்க ஒன்றும் இல்லை இந்த மாதிரி சொல்ல. அந்த பசங்களும் மறுபடியும் போகிறாங்க. ஜேகே வந்து இங்கே பாரு நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றான். இப்போ நீங்கள் வந்து ஷோ இவன் வேறு அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்க. எனக்கு புரியுது, ஒரு நாள் பார்த்தான் ரோட்டு கிராஸ் பண்ண ஹெல்ப் பண்ணான், இப்போ திடீர்னு லவ் பண்ணுறேன்னு சொன்னால் உன்னோட மைண்ட் செட் எனக்கு புரியுது, நீ எனக்கு இப்போயே எனக்கு ஓகே சொல்லணும்னு அவசியம் இல்லை, அதுக்காக ஓகே சொல்லாமே போயிடாது அப்படின்னுமா சொல்கிறான். இப்போ நீங்கள் வந்து சார் வழி விடுறீங்களாமா சொல்ல. இப்போ கொஞ்சம் இங்கே பாரு எனக்கு நிஜமாவே நான் குடிச்சிருக்கேன்னு யோசிக்காத, நான் தெளிவாக இருக்கேன், நான் தெளிவாக சொல்கிறேன், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்றமா சொல்கிறான். இப்போ நீங்கள் சரி நான் என்ன பண்ணணுமா கேட்குறீங்க. என்ன பண்ணணுன்னா அப்படின்ற மாதிரி கை பசைகிறான். இப்போ நீங்கள் வந்து ஐ திங்க் உங்களுக்கு போதை தலைக்கு இருச்சுன்னு நினைக்கிறேன், நீங்கள் யார்ட்டையும் இன்னுமா பேசுறதுக்கு போயிட்டு என்கிட்ட பேசிட்டீங்கன்னு நினைக்கிறேன் சார் நம்ம சொல்ல. இல்லை நான் கரெக்டாக தெளிவாக தான் பேசுகிறேன், எனக்கு ஒன்று தான் பிடிச்சிருக்கு வயனமா சொல்கிறான். இப்போ நீங்கள் வந்து எனக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கல போதுமா கிளம்புறீங்களா அந்த மாதிரி சொல்ல. ஜேகே வந்து இங்கே பாரு ஒரு நிமிஷம் நில்லுன்ற மாதிரி தடுமாறுறேன் இப்போ போதில். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒழுங்காக நில்லுங்க, அப்புறம் வந்து என்கிட்ட பேசுங்கன்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ சொல்லிவிட்டு நீங்கள் வந்து பசங்களை மறுபடியும் கூப்பிட்டு கிளம்பிடுங்க. இப்போ ஜேகே சொதப்பிட்டியடா பாவி அப்படின்ற மாதிரி இப்போ யோசிக்க. இப்போது ஜேம்ஸ் வந்துட்டு என்னடா ஆச்சு என்ன அந்த பொண்ணு கொச்சிக்கிட்டு போகிறா அப்படி மாதிரி பொறுமையாக கேட்குறான். ஜேகே வந்து குடிச்சிட்டு உளறிட்டேன்டா ஜேம்ஸு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போது ஜேம்ஸும் போச்சேன் என்ன உளறணுன்னே இதெல்லாமே சொல்ல. ஜேம்ஸ் வந்து ஏண்டா போய் லவ் பண்ணுறேன்னு சொன்ன எந்த பொண்ணடா ஒத்துப்பா, அதுவும் நடுராத்திரி 12 மணிக்கு குடிச்சிட்டு போய் உளறனா அவனை குடிகாரன்னு நினைக்க மாட்டா அப்படின்னா ஜேம்ஸ் சொல்ல. இப்போ ஜேகே என்னடா பண்ணுறது எனக்கு பிடிக்கலன்னு போயிட்டாடான்ற மாதிரி சொல்ல. ஜேம்ஸும் காதல் எந்த பொண்ணுமே ஃபஸ்ட்டு பிடிக்குன்னு சொல்ல மாட்டோம், பிடிக்காதுன்னு தான் சொல்லுவோம், அதுக்கப்புறம் நம்ம பிடிக்க வைக்கணும். இந்த தனுஷ் ஸ்டேடாக நம்மள மாதிரி பசங்களை பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும், அந்த மாதிரி தான்டா பொண்ணுங்கலாம். அதுலேயும் உன்னெல்லாம் பார்த்தாலே விழுந்துருவாங்க, இவன் கொஞ்சம் டஃப்பாக இருக்கா நீ பேசி பாருன்னா கண்டிப்பாக ஓகே வேணுன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ ஜேம்ஸ் இப்படி சொல்லிட்டு இருக்க ஜேகே போயிட்டான். இப்போ ஜேம்ஸ் அட பாவி கஷ்டப்பட்டு டைலாக்லாம் விட்டேன் எங்கடா போனேன் அப்படின்ற மாதிரி இப்போ ஜேம்ஸ் ஜேகே கூட போகிறான். ஸோ அப்படி தான் டெய்லியுமே ஜேகே வந்து அந்த ஆஃப்னேஜ் முன்னாடியே வந்து நின்றுருவான், காலங்காத்தால் 6 மணிக்கே வந்துடுவான். இதே மாதிரி அவன் ஒரு 1 மந்த்தாக வந்து உங்கள் வந்து டார்ச்சர் பண்ணுவான், என்னை எப்போ லவ் பண்ணுறேன்னு சொல்லுவேன், நான் உனக்காக என்ன வேணால் மாற்றிக்கிறேன்ற மாதிரி டெய்லியும் உங்கள் பின்னாடி வருவான். ஸோ இப்போ அதே மாதிரி ஒன் டே வழக்கம் போல் நீங்கள் காலைல 6 மணிக்கு வெளியே வரீங்க, வழக்கமாக ஜேகே கேட்டுக்கிட்டே இல்லை ஒரு வேளை அவனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாமல் போயிருக்குமோ, அட ஒயின் அவனை பற்றி நீ ஏன் யோசிக்கிறேன்ட்டு ஸோ நீங்கள் போய்ட்டு இருக்கிற வேலை பார்த்துட்ருக்க. ஸோ இப்போ அதுக்கப்புறம் நீ அந்த ஃபுல் டேவும் ஜேகே வரல, நீங்கள் வந்து என்னாச்சு வாட்ச்மேன் மாதிரி வாசல்லே இருப்பான் காணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. ஸோ அப்படியே தான் நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ இப்போ காலையிலேயே வந்து மறுபடியும் வரீங்க, எட்டி பார்க்குறீங்க ஜேகே பைக் இருக்குது, ஜேகே இல்லை, நீங்கள் வந்து வந்துட்டானா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு எக்ஸைட்மெண்ட் அவன் பார்த்தோன்னே. ஸோ இப்போ நீங்கள் வந்து எதுவும் கண்டுக்காத மாதிரி போவேன், இல்லை ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துப்பான்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு போகிறீங்க. ஸோ பார்த்தா நீங்கள் வெளியே வந்து கரெக்டாக வரீங்க,
செம்மையாக சிரிக்கிறீங்க இப்போ. ஸோ அங்கே யாருன்னு பார்த்தா ஜேம்ஸ், ஜிமின், தயாங், ஜேகே எல்லாம் வந்து கூர்க்கா வேஷம் போட்டு நின்றுட்டுருக்கானுங்க. நீங்கள் வந்து பார்க்குறீங்க குல்லா கையில் வந்து பெட்ஷீட்டு கோத்தி நின்றுட்டுருக்கானுங்க. நீங்கள் வந்து செம்மையாக சிரிக்கிறீங்க. முக்கியமாக ஜிமினும் ஜேகேவும் செம்ம காமெடியாக இருக்காங்க இதில். நீங்கள் வந்து ஐயோ அப்படின்ற மாதிரி உங்கள் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணுறீங்க. இப்போ ஜேகே அவன் பிளாங்கெட்டை கீழே விட்டு மச்சான் சிரிச்சிட்டாடா அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போது ஜேம்ஸும் ஜிமினும் உன்னை பார்த்து சிரிக்கல, நம்ம போடும் கெட்டப்பா பார்த்து சிரிக்கிறான்றமா சொல்ல, அட போங்கடா அப்படின்ற மாதிரி. இப்போ ஜேகே அந்த குல்லாவை கழட்டிட்டு அவன் அந்த கேட்டுக்கிட்ட வரான். இப்போ நீங்களும் அங்கே வரீங்க சிரிச்சுக்கிட்டு. இப்போ ஜேகேவும் ஹாய் என்னமா சொல்ல, இப்போ நீங்கள் வந்து ஆமாம் இது என்ன புது விஷயமா, ஏதாவது ட்ராமாவுக்கு எதாவது போகிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஜேகே வந்து இல்லை பனி பெய்தா குளிர்துன்னு தான் இந்த வேஷம்ன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ நீங்கள் சிரிச்சிட்டு ரொம்ப நல்லா இருக்குது டெய்லி இதிலே வாங்க அப்படிமா சொல்கிறீங்க. இப்போது ஜேகேவும் டெய்லி வருவா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவனை பார்த்து முறைக்கிறீங்க. இப்போது நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் பனியில் வந்து நிற்கணுமா, உங்களுக்கு என்னங்க வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க ஜேகேவை. அதான் ஒரு மாதமாக கேட்குறேன் உங்கள் லவ் அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் வந்து இங்கே பாருங்கள் ஜங்கோக், உங்களுக்கு ஏன் புரியலன்னு எனக்கு தெரியல. தெளிவாகவே இப்போ நான் சொல்கிறேன். எனக்கு பேரண்ட்ஸ் யாரும் கிடையாது. இந்த ஆர்ஃபனேஜ் நான் மட்டும் தான் எடுத்து நடத்துகிறேன். என்னை நம்பி நிறைய பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு நான் தான் பொறுப்பு. எல்லாமே நான் தான். என்னால் ஒரு லவ்வோ ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிற முடிவில் நான் இல்லை. ஸோ உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, வேறு எதாவது பொண்ணு கிடச்சா பாருங்கன்னு சொல்ல. இப்போது ஜேகேவும் வேறு பொண்ணு கிடைக்கும் தான், ஆனால் யாருமே ஒயனாக இருக்க முடியாது என்னமா சொல்கிறான். இப்போ நீங்கள் வந்து சிரிக்கிறீங்க, இவன் என்னடா இப்படி பேசுகிறானேன்ட்டு. இப்போ ஜேகே வந்து இது ஏதோ படம் டைலாக்லாம் நினைக்காத, நான் மனசார சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹார்ட்டில் கேட்குறான். இப்போ ஜேகே முட்டி போட்டு ப்ளீஸ் அக்செப்ட் மை லவ் அப்படிமா சொல்கிறான். நீங்கள் வந்து உள்ளே போகிறீங்க இப்போ குடுகுடுன்ட்டு. ஜேகே வந்து எஸ் சக்ஸஸ் ஆகிடுச்சுடா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போது தயாங்க வந்து சக்ஸஸ்லாம் ஆகலை, அவள் வெக்கப்பட்டு ஓடி போனாலோ எல்லாம் மூஞ்சில் முழிக்க மூடி போனாலும் யாருக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி தாங்கும். அவன் மூக்கை வந்து இது பண்ணிகிட்டு இருக்கான். சாரி நடுவில் சிரிச்சதுக்கு. ஸோ இப்போ ஜேகே வாங்கி முடி அப்படிமா சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் டெய்லி மறுபடியும் வரான். நீங்கள் ஜேகேக்கு வந்து காலையில் ஒரு டீ மட்டும் கொடுக்குறீங்க. ஜேகே வந்து டீ மட்டும்தானா லவ் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்போது நீங்கள் வந்து லவ்லாம் இங்கே போடுறது இல்லைங்க என்னமா சொல்கிறீங்க. ஸோ இப்படியே தான் வந்து ஒரு 6 months ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போது ஜிமின் வந்து அந்த கேட்டுக்கிட்ட நின்றுட்டு டே முடியலடா பரமா படிடா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எனக்கு படிப்பை விட இப்போ எனக்கு என் ஒயின் எனக்கு கிடைக்கணும், எனக்கு அதான் முக்கியம் அம்மா சொல்ல. அதுக்கு இப்போ ஜேம்ஸ் வந்து அதுக்கு எங்களை ஏன்டா கூர்க்கா வேஷம்லாம் போட வைக்கிற, நீயே வந்து நில்லண்டா. இப்போ ஜேகே வந்து தனியாக என்ன நாய் கடிக்க வருதுடா அப்படின்றான். ஸோ இப்போ சாரி சார் நான் ரொம்ப சிரிக்கிறேன். இப்போ ஜேம்ஸும் தான் இப்போ கூட பாரு அது தெருவில் இருக்கிற நாய் என்னை பார்த்து சொல்லி விட்டுட்ருக்கணுமா சொல்ல. இப்போ ஜிமினும் போய் குடும்பம் நடத்து ராத்திரி பின்னாடி மியூசிக் நான் போகிறேன் அது ஊ அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் ஜிமினும். இப்போ எல்லாம் சிரிச்சிட்டு இருக்கானுங்க. ஸோ இப்போ ஜேகே வந்து 6 மாதம் ஆச்சு, இன்னும் என்கிட்ட ஒரு ஃபோன் நம்பர் கூட கேட்க மாட்டேங்கிறாடா அம்மா சொல்ல. இப்போ ஜிமினோ உனக்கு என்ன அந்த பொண்ணு நம்பர் தானே வேணும், இதோ ஆஃப்னேஜ் நம்பருக்கு ஃபோன் பண்ணால் அந்த ஒயின் தானே எடுப்பா அப்படிமா சொல்ல. ஜேகே வந்து இத்தனை நாள் இது எனக்கு தெரியாமல் போச்சே அப்படின்றான். இப்போ ஜிமின் வந்து இதுக்கு தான் மூளை வேணுன்றதுன்னு சொல்ல. ஸோ அதுக்கப்புறம் ஜேகேவும் கால் பண்ணா. இப்போ நீங்கள் வந்து ஹலோ அப்படின்றீங்க. ஐயோ ஹலோ சொல்கிறாடான்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். பேசுடான்னு சொல்ல. இப்போ நீ கட் பண்ணிட்டாடான்ற மாதிரி சொல்ல. மறுபடியும் ஃபோன் பண்ணுறாமா சொல்ல. இப்போ மறுபடியும் நீங்கள் கால் வருதுன்ட்டு யாராக இருக்கும்னு ஹலோ யாருமா கேட்குறீங்க. இப்போ ஜேகே வந்து மறுபடியும் ஹலோ சொல்கிறாடான்னுமா சொல்ல. இப்போ ஜிமின் வந்து ஹலோ ஒயனாங்க அப்படிமா சொல்ல. நான் ஒயன் தான், நீங்கள் என்ன கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை நான் கேட்டுக்கிட்டே தான் ஃபோன் பண்ணுறோம், கொஞ்சம் வெளியே வர முடியுமா அப்படின்றான். இப்போது நீங்கள் வந்து ஜங்குக்கு வந்து ஃபோன் ஆகிட்டு நான் தான்ற மாதிரி சொல்கிறான். இப்போ நீங்களும் வரேன் அப்படிமா சொல்லிட்டு வேகமாக வருமா முருன்னு வரீங்க. தாங்க வந்து எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி தொடப்ப கட்டாடி ரெடியாக இருக்க போல் நம்ம எல்லாருக்குன்னு சொல்கிறான். இப்போது ஜிமின் வந்து ஜேகே முன்னாடின்ட்டு சிஸ்டர் ஒரு நிமிஷம்ன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ நீங்களும் என்ன அப்படிமா கேட்குறீங்க. இவனை பார்த்தா பாவமா இல்லையா, பால் வடிகிற மூஞ்சி மாதிரி தானே இருக்கான், இவன் ரொம்ப கெட்ட பையன்லாம் கிடையாதுமா சொல்கிறான். இப்போது நீங்கள் வந்து இவனுக்கு நீங்கள் சர்டிஃபிகேட் தரீங்களா அப்படின்மா கேட்குறீங்க. இப்போது ஜிமின் வந்து இல்லை நான் சொல்கிறேன், என் ஃப்ரெண்டை பற்றி ஒரு ஃப்ரெண்டை நான் தான் சொல்ல முடியுன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ ஜேம்ஸும் கதைக்கு வாடா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். மெயினான மேட்ரு என்னென்னா பாவம் பையன் 6 மாதமாக இந்த குளிர்லேயும் இந்த பனிலையும் உனக்காக தான் உட்காந்துருக்கான். என்னை பார்த்தா பாவமா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்போ நீங்கள் வந்து அவனை அப்படியே பார்த்துட்ருக்கீங்க ஜிமின் ஒரு லுக்கில்.
இப்போ ஜேகே வந்து என்னடா பேசுகிற ஒழுங்காக பேசு. இப்போ ஜிமின் வந்து எங்களால் நாய்க்கடியோ இல்லை இந்த மாதிரி பணியில் நின்று என் உடம்பு தாங்காது அப்படிமா சொல்கிறான். தயவு செஞ்சு அவன் லவ் அக்செப்ட் பண்ணிக்கோயம்மா. அட்லீஸ்ட் அவன் நம்பர் வாங்கி அவன்கிட்ட பேசவா செஞ்சான். எங்களுக்கு இந்த வீட்டு வாசல் நிற்கிற வேலை மிச்சம் இல்லை அந்த மாதிரி சொல்ல. இப்போ நீங்கள் வந்து அது கூட நீங்கள் தானே கேட்குறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு எதுவும் கேட்கலையே அது மாதிரி சொல்கிறீங்க. இப்போ ஜேகே வந்து என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறான். இப்போ ஜிமின் வந்து என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி பார்க்குறான். இல்லை லவ் பண்ணுன்னா எப்படி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பேக்கில் போகிறீங்க. இப்போது ஜேகேவும் இப்போ ஒரு பெரிய ஸ்மெல் பண்ணுறான். லவ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுத்தால் தானே எதாவது பண்ண முடியும் அப்படிமா சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் உள்ளே போகிறீங்க. இப்போது எல்லாருமே மச்சான் அப்படின்ற மாதிரி ஜேகேவும் ஆக்ஷன் தானே, இனி இந்த ஜேகேவோட ஆக்ஷனை பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஜேகே வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். ஜேகே உங்களுக்கு கால் பண்ணுவான், நீங்களும் பேசுவீங்க. ஸோ அப்படியே இந்த சைட் கிளாரா காமிச்சா கிளாராக்கு லைன் சுவிட்ச் ஆஃப்னா வருது. இப்போ கிளாரா ஒரு லெவலுக்கு மேலே டென்ஷன் ஆகிட்டு கிட்டத்தட்ட 7 மாதம் ஆச்சு என்னை பார்க்க வரல, எனக்கு ஒரு மெசேஜ் இல்லை, கால் இல்லை, எங்கே தேடினாலும் இல்லை, எங்கே தான் போயிருப்பான் இவன் அப்படின்ற மாதிரி கிளாரா இப்போ வந்து செம்ம டென்ஷனில் உட்காந்துருக்கா. ஜேகேக்கு கிளாரான்ற ஒரு பொண்ணு இருந்தால் ஞாபகமே இல்லை. பிகாஸ் அவன் வந்து உங்களோட இதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அவளை சுத்தம் மறந்துட்டான். ஸோ இப்போ கிளாரா வந்து எங்கே தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ கிளாரா வந்து ஒரு வழியாக கண்டுபிடிக்கிறா ஜேகே எங்கன்ட்டு. ஸோ இப்போ ஜேம்ஸ் வந்து மச்சான் கிளாரா கால் பண்ணுறாடான்ற மாதிரி சொல்ல. ஜேகேவும் எந்த கிளாரா அப்படின்ற கேட்குறான். ஜேகே கிளாரா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ ஜேகேவும் மறந்துட்டேன்டா அவளை சுத்தமாக அப்படின்ற மாதிரி ஜேகே வந்து இப்போ ஃபோனை வாங்குறான். இப்போ ஜேம்ஸும் இதான் சொல்லி சமாளின்ற மாதிரி சொல்ல. ஜேகேவும் இது வேறையே தொல்லை ஐயோ அப்படின்ற மாதிரி. இப்போ ஜேகேவும் ஹலோ அப்படின்றான். ஜங்கோக் எங்கே இருக்கீங்கன்ற மாதிரி கிளாரா கேட்குறா. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப்பு வந்திருக்கேன்ற மாதிரி சொல்ல. இப்போ நீங்கள் வந்து கிளாரா வந்து ஏன் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனவங்க தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்குறா. இல்லை அது வந்து ஃபோன் கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு, ஸோ மொபைலும் இல்லை, புதுசாக வாங்கணும்னு தோணலை அந்த மாதிரி அவன் ஏதோ சமாளிக்கிறான். இப்போ கிளாரா வந்து எனக்கு இப்போ உங்களை பார்க்கணும், நம்ம மீட் பண்ணுறோம் அந்த மாதிரி சொல்கிறா. ஜேகே வந்து இல்லை நான் வெளியூரில் இருக்கேன் அந்த மாதிரி சொல்ல. எனக்கு உங்களை பார்க்கணும் வரீங்க வழக்கமாக வர கெஃபே அந்த மாதிரி சொல்லிட்டு கிளாரா கால் கட் பண்ணிடுறா. ஜேகே வந்து ஒரு 7 மாதம் நிம்மதியாக இருந்தேன்டா ஷோ அப்படின்ற மாதிரி. இப்போ ஜேகே வந்து உட்காந்துருக்க. இப்போ ஜேம்ஸும் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு நீங்கள் தான் இருக்கேன்ட்டு, போய் உண்மையை சொல்லிடேன்ற மாதிரி சொல்ல. ஜேகேவும் ஆமாம் உண்மை சொல்ல தான் போகிறேன் இந்த வாட்டின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ ஜேம்ஸும் அவள் எதாவது தப்பான முடிவு எடுப்பாளான்னு யோசிக்காத, நீ சொல்லிவிடு, ஏன்னா உனக்கு வயந்தானே பிடிச்சிருக்கு, அந்த விஷயம் தயவு செஞ்சு அவள்கிட்ட சொல்லிவிடு அந்த மாதிரி சொல்ல. ஜேகேவும் சரின்ற மாதிரி. ஸோ அவன் வந்து கிளம்புறான். ஸோ பார்த்தா ஒரு 15 மினிட்ஸில் வந்து ஜேகே கெஃபே வந்துட்டான். அதுக்கு முன்னாடி கிளாரா உட்காந்துருக்கா, செம்மையாக கோவத்தில் உட்காந்துருக்கா. இப்போ ஜேகேவும் கிளாரான்ற மாதிரி சொல்ல. ட்ரிப்பில் இருக்குன்னு சொன்னீங்க, 15 மினிட்ஸில் வந்துட்டீங்கன்ற மாதிரி கேட்குறா. அது வந்து அப்படின்ற மாதிரி ஜேகே முழிக்க. தெரியும் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னு தெரியும், டெய்லியும் ஏதோ ஒரு ஆஃப்னேஜ் வாசல் நிற்கிறீங்கன்னு எனக்கு தெரியுன்ற மாதிரி சொல்கிறான். ஜேகே வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா பசங்களோட நிற்பன்ற மாதிரி சொல்ல. ஜேகே எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு, உங்களால் எப்படி ஜேகே எனக்கு துரோகம் பண்ண முடிஞ்சதுன்ற மாதிரி பெஞ்சை தட்டிட்டு ஏந்துக்கிறா. இப்போ ஜேகே வந்து அது வந்து அப்படின்றான். நான் தான் பைத்தியக்காரி மாதிரி உங்களை நினச்சிட்டு உருகிட்டு இருக்கேன், ஆனால் உங்களுக்கு அந்த நினப்பு கொஞ்சம் கூட இல்லை ஜேகே அப்படின்ற மாதிரி கேட்குறா. இப்போ ஜேகே வந்து சைலண்ட்டாக இருக்கான். ஏன் சைலண்ட்டாக இருக்கீங்க? தெரியுது டெய்லியும் நீங்கள் ஒரு பொண்ணு கூட வெளியே போகிறீங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியுது ஜேகே, எப்படி ஜேகே உங்களால் இப்படிலாம் பண்ண முடிஞ்சுதுன்ற மாதிரி சொல்ல. ஜேகே வந்து நான் அவளை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான். என்ன அப்படின்ற மாதிரி கிளாரா கேட்குறா. நான் அவளை லவ் பண்ணுறேன் அப்படிமா சொல்கிறான். கிளாரா வந்து அப்போ நான் யார் ஜேகேன்ற மாதிரி கேட்குறா. ஜேகே வந்து இங்கே பாரு கிளாரா, நான் உன்னை லவ் பண்ணலை, நான் ஓப்பனாகவே எல்லா ஒன்றுமே நான் இப்போ சொல்லிடுறேன், என்னால் இது மறைச்சிலாம் வச்சுக்கிட்டு இருக்க முடியாதுமா சொல்ல. கிளாரா மொபைலுக்கு கீழே போடுறா. இப்போ ஜேகே வந்து இங்கே பார், ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டில் இப்போ வரையும் நான் உன்னை லவ் பண்ணலை, எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்காது அம்மா சொல்கிறான். இப்போ கிளாரா வந்து பிடிக்காதா, லவ் பண்ணலையா, எதை ஜேகே வந்து விளாட்றீங்களான்ற மாதிரி கேட்க. இப்போ ஜேகே நான் ஒன்றும் விளாட்ல ஓகேவா, உன்ன மாதிரி தான் நானும் உன்னை ஃபேக்காக லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், உனக்கு என் மேலே லவ் வந்துருச்சா வரலையா அது இப்போ நீ நடிக்கிறேன்னு கூட எனக்கு தெரியாது, பட் நான் இப்போ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், நான் அவளை ட்ரூவாக லவ் பண்ணுற மாதிரி சொல்கிறான். இப்போது கிளாரா வந்து ஜேகே பொய் சொல்லாதீங்க ஜேகேன்ற மாதிரி சொல்ல. நான் ஏன்டி பொய் சொல்லணும், உன்னையும் உங்கள் அப்பனையும் பழி வாங்க தாண்டி இப்படி பண்ணன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ கிளாரா வந்து பழி வாங்க பண்ணிங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஆமாம் எதுக்கு எடுத்தாலும் ஜேகே மாதிரி ஜேகே காம்படேட்டர்னா
எரிச்சல் ஆகாது? எனக்கு காம்படேட்டராக இருக்கணும்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும், தராதரம் வேணும். அது உனக்கெலாம் சுத்தமாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போது கிளாரா வந்து ஜேகேவை பார்த்துட்ருக்க. எதுக்கு எடுத்தான் இன்னொரு விஷயம் சொல்லுவான். எனக்கு உண்மை லவ் வராதது இன்னொரு காரணம் தெரியுமா, உன் கேரக்டரும் உன் ஆட்டிடியூட் நீ பண்ணுற விஷயம் அப்படின்மா சொல்கிறான். இப்போ கிளாரா வந்து நான் என்ன பண்ண உங்களுக்கு எனக்கு பிடிக்கலன்ற மாதிரி கேட்குறா. நீ பண்ணுற எதுவுமே எனக்கு பிடிக்கல, எனக்கு என்ன பிடிக்காதது ஃபஸ்ட்டு பண்ணுறேன்னா சொல்கிறான். இப்போ கிளாரா வந்து பார்த்துட்ருக்க. ஜேகே ஏன் ஜேகே இப்பெல்லாம் பேசுகிறீங்கன்ற மாதிரி ஜேகே வந்து கையை பிடிக்கிறா. இப்போது ஜேகே அந்த கை உதறி தொடாது அப்படின்றான். அதுலேயும் உங்கள் அப்பா இருக்கானே, சாய் குரூப் ஆஃப் கம்பெனி ஓனர். அப்பா எங்கள் அப்பனே அடிப்பானாடி முன்னாடி, விட்டா என்ன அடிப்பான் போல உங்கள் அப்பா மாதிரி சொல்கிறான். அதுக்காக தான் அந்த அடிக்காக தான் பதிலடி எப்படி இருந்ததுன்ற மாதிரி சொல்கிறான். கிளாரா ஐஸ்லேருந்து டியர்ஸாக வருது. இப்போ ஜேகே வந்து இங்கே பாரு, உன்னை கஷ்டப்படுத்தணும், உன்னை இப்படி அழ வைக்கணும்னு நான் என்றைக்குமே நினச்சதில்ல சரியா. ஆனால் நீ என்கிட்ட ஒவ்வொரு நாள் வந்து கிட்ட வரும்போது எனக்கு டிஸ்கஸ்டிங்காக இருக்கும் தெரியுமான்ற மாதிரி சொல்கிறான். இங்கே பாரு, நான் இப்பயும் சொல்கிறேன், எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல. நான் மறுபடியும் நான் அவங்கள தான் லவ் பண்ணுறேன், நான் அவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நீங்கள் தான் என் ஃப்யூச்சர், நீங்கள் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன். இந்த மாதிரி சென்டிமெண்ட் டைலாக்லாம் விட்டுட்டு இருக்காதானே, என் மூஞ்சிலே முழிக்காத அப்படிமா சொல்கிறான். இப்போது கிளாரா வந்து ஜங்குக்கா இப்போலாம் பேசாதீங்க ஜங்குக்கா, எனக்கு எல்லாமே நீங்கள் தான் ஜங்குக்கா அப்படிமா சொல்கிறா. நிறுத்து சும்மா எல்லாம் அந்த நடி பண்ணுவேன். இப்போ நான் விட்டு போனால் கை வெட்டிப்பேன், நான் சூசைட் பண்ணிப்பேன், நான் லெட்டர் எழுதி வச்சிட்டேன், இப்படி பிளாக்மெயில் தானே பண்ணுவேன் அப்படிமா சொல்ல. இப்போ கிளாரா வந்து ஜேகே பார்க்குறா. பார்க்காதடி, தயவு செஞ்சு அப்படி பார்க்காத, மூஞ்சி பக்கவே எனக்கு அவ்வளோ எரிச்சலாக இருக்குன்ற மாதிரி திரும்பிக்கிறான். இப்போ ஜேகே வந்து இப்போ அவன் கையில் இருக்கிற ரிங்கு கலட்டுறான். கிளாரா வந்து ஜங்குக்கா ஏன் ஜங்குக்கா வந்து கலட்டுறீங்கன்னு சொல்ல. நீயே வேணாம், உன்னையே பிடிக்கலன்ற, அப்போ நீ போட்டு ரிங் எதுக்குடி, இது உன்னை பற்றி எனக்கு ஞாபகம் கூட இல்லை தெரியுமா, எனக்கு கால் பண்ணுற வரையும் நிம்மதியாக இருந்தேன், சந்தோஷமாண்ணா நானாக இருந்தேன், உன் கூட இருந்தா நானாகவே இல்லை தெரியுமா, ஏதோ நீ ஆட்டிக்கு ரோபோவாக தானே நான் இருந்தேன் இத்தனை நாளான்ற மாதிரி சொல்கிறான். என் லைஃப்பில் இப்போ தான் நான் ஒருத்தி பார்த்தேன், அவள் என்ன அவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கிறா, நான் அவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கிறேன். இதுதான் எனக்கு வேணுமே தவிர ஒருத்தர் உன்னை டிபெண்ட் பண்ணி தான் நான் இருக்கணும்னு நீ என்றைக்குமே நினைக்கிறேன், அப்படி கிடையவே கிடையாது அவன் என்ன சொல்கிறான். இப்போ கிளாரா வந்து ஜங்குக்கா நான் உங்களுக்காக சேஞ்ச் வேணால் பண்ணிக்கிறேன்னு சொல்ல. முன்னாடி சேஞ்ச் பண்ணிப்பேன், உன் கேரக்டரா உன் ஆட்டிடியூடாக நீ இப்போ நடந்துக்கிற விஷயத்தியா இல்லை உன் லவ்வையா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்போ கிளாரா வந்து அழுதுட்ருக்க. சும்மா அழுதுன்னு சாதிக்காதுன்ற மாதிரி சொல்கிறான். ஜேகே அந்த ரிங்கை கழட்டி இந்தா ஒரு ரிங்குன்ற மாதிரி கிளாரோட கையை பிடிச்சி கையில் தரான். கிளாரா வந்து ஜங்குக்கா ஏன் ஜங்குக்கா இப்படிலாம் பண்ணுறீங்க, நான் எந்த தப்பு பண்ணது சாரி ஜங்குக்கா அப்படின்றா. போடி அப்படிமா சொல்கிறான். இப்போ கிளாரா வந்து ஜங்குக்கா இப்படிலாம் பண்ணாதீங்க ஜங்குக்கா, எனக்கு தெரிஞ்ச அவள் தான் உங்களை எதாவது பண்ணியிருப்பான், உங்களை பிரெயின் வாஷ் பண்ணியிருப்பான்ற மாதிரி சொல்கிறா. இப்போ ஜேகே வந்து அவளா என் ஒயனுக்கு உன்னை பற்றி தெரியாது, ஃபஸ்ட்டு நிறுத்துன, அவள் ஒன்றும் உன்ன மாதிரிலாம் கிடையாது தெரியுமா, அவர் குழந்தை தெரியுமா, பொண்ணுனா அவ்வளோ மாதிரி இருக்கணும், நீ இருக்கிறியே அப்படின்மா சொல்கிறான். இப்போது கிளாரா வந்து ஜேகே நீங்கள் என்னை பற்றி என்ன வேணால் சொல்லிக்கோங்க ஜேகே, என்னை விட்டு போகாதீங்கன்னு சொல்கிறா. இப்போ ஜேகே வந்து சும்மா நிறுத்து, சும்மா என்னை விட்டு போகாதீங்க பண்ணாதீங்க, எரிச்சலாகுது விடு அது மாதிரி. இப்போ கிளாரா கையை வந்து பிடிச்சிருப்பா, அதை உதறி விட்டு போகிறான். இப்போ கிளாரா வந்து ஜங்குக்கா போகாதீங்க ப்ளீஸ்ன்ற மாதிரி சொல்ல. ஜேகே வந்து இங்கே பார், என் லைஃப்பில் நீ ஒரு விஷயம் நல்லது பண்ணுன்னு நினச்சா என் மூஞ்சில் முழிக்காது அப்படின்றான். இப்போ கிளாரா அப்படி தான் முட்டி போட்டு அழுதுட்ருக்கா. ஸோ ஜேகே இது எல்லாத்தையும் யோசிச்சுட்ருக்கான். இப்போது கிளாராக்கு வந்து தெரியுதா உன்னால் தாண்டி என்னை விட்டு போனான்ற மாதிரி கிளாரா அவங்க கழுத்தை பிடிச்சி நிறுத்திட்டுருக்கா. நீங்கள் வந்து எனக்கு தெரியாதுங்க நிஜமா, நீங்களும் ஜேகே லவ் பண்ணீங்கன்ட்டுமா சொல்கிறீங்க. இப்போது கிளாரா வந்து எனக்கு அப்படி பற்றிக்கிற உன்னை பார்க்க இதுக்கிட்டு தான் எனக்கு என் வயனுக்கு குழந்த மாதிரி அவ்வளோ மாதிரி நீ இல்லை, இன்னடி நான் உன்னை மாதிரி இல்லை, உன்னை விட நான் எவ்வளோ தகுதியான ஆள் தெரியுமா அந்த மாதிரி சொல்கிறா கிளாரா. இப்போ உங்களை பார்த்து நீங்கள் அழுதுட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி கிளாரா இப்போ விட்டுட்டு வெளியே போகிறா. இப்போ நீங்கள் அழுதுட்ருக்க. ஸோ இப்போ ஒரு பாடி கார்டு உங்களை பார்க்குறாரு, நீங்கள் ரொம்ப அழுகுறீங்க ஜங்குக்கான்ட்டு. ஸோ இப்போ அங்கே இருக்க ஒரு பாடி கார்டும் இங்கே பாருங்களேன் ஒரு நிமிஷம் அப்படிமா சொல்ல. நீங்கள் வந்து பார்க்குறீங்க அழுதுகிட்டே. இப்போ அவர் வந்து ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி அவர் பேக்கெட்லேருந்து ஒரு ஃபோன் எடுக்கிறாரு. நீங்கள் வந்து பார்க்குறீங்க என்னன்ட்டு. இப்போது அவர் வந்து இங்கே பாருங்கள், நீங்கள் அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி உங்களுக்கு கூப்பிட்டு போக சொல்லுங்கள், இந்த அம்மா இருக்கே சரியான ராட்சசி, உங்களுக்கு கொன்னாலும் கொன்றும், நான் இது எவ்வளோ ரிஸ்க்கான வேலை எனக்கு தெரியும், இருந்தாலும் எனக்கு உங்களை பார்த்தா பாவமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு. தேங்க்யூ ஸோ மச் இந்த மாதிரி சொல்கிறீங்க. தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும், பிடிங்க ஃபோன் யாருக்காலையும் மாற்றக்கூடாது, தெரிஞ்சுதுன்னா உங்களுக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனைன்ற மாதிரி சொல்கிறான் அந்த பாடி கார்டும். ஸோ இப்போ நீங்கள் அந்த ஃபோனை வாங்கி உங்கள் ட்ரெஸ்க்குள்ளே வச்சுக்கிறீங்க. இப்போ அந்த பாடி கார்டு வந்து
உங்களை எழுப்புறாரு. இப்போ மற்ற பாடி கார்ட்ஸும் இப்போ தான் வராங்க உள்ள. இப்போ இவங்கள எங்கே கூட்டு போகிறேன்ற மாதிரி கேட்க, இல்லை ரெஸ்ட் ரூம் போகணுன்னு சொன்னாங்க, அதான் கூட்டிட்டு போகிறேன்னு சொல்ல, நீங்கள் வந்து அழுதுகிட்டே இருக்கீங்க, அவங்க கையிலும் கட்டியிருக்கு. இப்போ அந்த பாடி கார்ட்ஸும் நாங்களும் வரோன்ற மாதிரி வராங்க. இப்போ அந்த பாடி கார்டும் ஒரு பயத்திலே கூட்டு போகிறாரு. நீங்கள் வந்து பார்க்குறீங்க. இப்போ உங்கள் கை கட்ட வந்து அவுத்து விட்றாரு. இப்போ அந்த இன்னொரு பாடி கார்டும் எது கை கட்ட அவுக்குறேன்மா கேட்க, ரெஸ்ட் ரூம் போனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ மற்ற பாடி கார்டும் உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் ஸ்டில் இன்னும் அழுதுட்ருக்கீங்க. சரின்ற மாதிரி சரி இப்போ ரெஸ்ட் ரூம்குள்ளே வந்து உங்களை விட்டுட்டு டோர் லாக் பண்ணிடுறாங்க வெளியே. இப்போ வெளியே வந்து எல்லா பாடி கார்டும் நின்றுருக்க. இப்போது அந்த பாடி கார்டும் நான் பார்த்துக்கிறேன், நான் கூப்பிட்டு வர போங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லை நாங்களும் இருக்கோன்ற மாதிரி சொல்ல, இப்போது நீங்கள் வந்து ஃபோன் எடுத்து ஜேகேக்கு தான் கால் பண்ணுறீங்க, நம்பர் டயல் பண்ணுறீங்க. உங்கள் கையெல்லாம் அவ்வளோ ப்ளட்டாக இருக்குது, உங்கள் கை நடுங்குது நம்பர் போடும் போதே. இப்போது ரிங் போகுது. ஜேகே வந்து ஒரு பார்க்கில் தான் உட்காந்துருப்பான், எடுக்கலை. அன்னோன் நம்பர். ஆள் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, டைம் போயிட்டே இருக்குது. இப்போ அந்த பாடி கார்ட்ஸும் எவ்வளோ நேரம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க வெளியே. இப்போது நீங்கள் வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேங்க, ரெஸ்ட் ரூம் போனால் வெளியே வர லேட் ஆகும், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி நீங்கள் உள்ளேருந்து சொல்கிறீங்க. அவங்களும் சரின்ற மாதிரி நிற்க, ஸோ இப்போ ஜேகே வந்து யாருடா அது அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போது ஜேகே ஹலோ அப்படின்றான். ஜங்குக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகேக்கு உங்கள் வாய்ஸ் கேட்டோன்னே பொண்டாட்டி என்னமா சொல்கிறான், ஜங்குக்கா அப்படின்ற மாதிரி இப்போ ஜேகே வந்து பொண்டாட்டி எப்படிடி இருக்க, நல்லா இருக்கியாடி, என்னடி எங்கடி இருக்குது அப்படின்ற மாதிரி ஜேகே வந்து அவனுக்கு எமோஷனல் ஆகுது. இப்போ நீங்கள் வந்து ஜங்குக்கா அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறீங்க. இப்போ ஜங்குக்கு வந்து பொண்டாட்டி எங்கே இருக்குடி நீ எப்படிமா கேட்குறான். இப்போ நீங்கள் வந்து தெரியல அப்படின்மா சொல்கிறீங்க. யார் நம்பர் இது, எங்கேந்திரி ஃபோன் பண்ணுற மாதிரி கேட்க, நீங்கள் வந்து எல்லாமே சொல்லலை. இப்போது நீங்கள் வந்து எங்கேயோ கிளாரான்றவங்க என்ன அடைச்சி வச்சுருக்காங்க ஜங்குக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சிக்கன் கிளாராவா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போது நீங்கள் வந்து ஜங்குக்கா எனக்கு இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜங்குக்கா, ப்ளீஸ் எனக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் அழுகுறீங்க. இப்போ சிக்கன் வந்து சரி நான் வரேன்டி கண்டிப்பாக வரேன்டி பொண்டாட்டி என்னமா சொல்கிறான் அவனும். நீங்கள் வந்து ஜங்குக்கா அப்படின்றீங்க. ஜேகே என்னடி வயிறுலாம் ரொம்ப வலிக்குது இந்த மாதிரி அழுகுறீங்க. இப்போ ரொம்ப ஜேகேக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்துடுறேன்டி பொண்ணு, நான் கண்டிப்பாக வரேன்டி, நான் வந்து கூப்பிட்டு போகிறேன்டி இந்த சொல்ல. இப்போ உங்க கதவு தட்டுற சவுண்ட் கேட்குது. இப்போ நீங்கள் வந்து ஜங்குக்கா ரொம்ப நேரம் பேச முடியாது, ப்ளீஸ் என்னை வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி அழுகுறீங்க. இப்போ ஜேகே நான் வரேன்டி ப்ளீஸ்டி அழாதடின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இப்போ நீங்கள் கால் கட் பண்ணிடுங்க ஜங்குக்கா பொண்டாட்டி அப்படின்றான். கட் ஆகிடுச்சு. இப்போ ஜேகே வந்து அவன் டிஎஸ்லாம் தொடச்சிட்டு சரி இப்போது சுகா கிட்ட தான் போகிறான். ஸோ இதோட இந்த பாட்டு இங்கே முடிச்சுப்போம். ஸோ 5th பார்ட் நான் சீக்கிரம் போட பார்க்குறேன். ஸோ எனக்கு எக்ஸாம் போயிட்டுருக்கு. எக்ஸாம் வச்சுன்னா நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவேன், போடுறேன். ஸோ இது ஆல்ரெடி பாதி ரெக்கார்டிங் வச்சு மீதி முடிச்சிட்டேன். கமெண்ட் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு.